குட் ஈவினிங் பிள்ளைகள். குட் ஈவினிங் சார். ஓகே, Good evening, sir. சரி. Good இப்ப evening, நம்ம sir. ஓகே, Good இதுல evening, நீங்க sir. பிள்ளைகள் சில பேர் வந்து பேமெண்ட் கட்டி வார பிள்ளைகளும் இருக்கிறீங்க, சில பேர் வந்து ஃப்ரீயா இதுல ஜாயின் பண்ணாக்களும் இதுல இருக்கிறீங்க. என்னன்னு சொல்லி சொன்னால் இப்ப பேமெண்ட் பண்ண பிள்ளைகளுக்கு தெரிஞ்சிருக்கும். நாங்க ஒவ்வொரு யூனிட் வைஸா நாங்க பேப்பர்கள்லாம் பார்த்து ஃபுல்லா முடிச்சு இப்ப நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம், முதலாவது மாடல் பேப்பர் வந்து இப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்கிறோம். சரிதானே? இப்ப நீங்க முதலாவது மாடல் பேப்பர்ல இருந்தே நல்லபடியா படிச்சு கொண்டு வந்துட வேணும். சரிதானே? இது வந்து உங்களோட தரம் 12ஆம் ஆண்டினுடைய பகுதிகளை வந்து முழுமையாக உள்ளடக்கியவாக இருக்கும். எது? இந்த முதலாவது மாடல் பேப்பரும், இரண்டாவது மாடல் பேப்பரும், மூணாவது மாடல் பேப்பரும். அதுக்கு பிறகு நாங்க 4, 5, 6 சொல்லி போகும்போது நாங்க என்ன செய்வோம்னு சொன்னால் ஒவ்வொரு தவணைக்கும் ஏற்றாற்போற நான் என்ன செய்வேன் என்றால் உங்களை கொண்டு வந்து கொண்டிருப்பேன். சரிதானே? அப்ப நீங்க என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி சொன்னால் இப்ப படிக்கும் போது என்ன செய்யணும் என்றால் இந்த மாடல் பேப்பரை எடுத்து ஒவ்வொன்று ஒரு கேள்வியாக என்ன செய்ய வேணும், நீங்க தயார்படுத்திக் கொள்ள வேணும். அப்ப உங்கள்கிட்ட ஒவ்வொரு யூனிட்டாகவும் உங்கள்கிட்ட எம்சிக்யூவும் இருக்குது. அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் பார்ட்டும் இருக்குது. இப்ப நம்ம ஒவ்வொரு மாடல் பேப்பர் தான் இப்ப நம்ம செய்து போய் கொண்டிருக்க போறோம். சரிதானே? நம்ம 13ஆம் ஆண்டு படிச்சு முடிச்சதுக்கு பிறகு உங்களுக்கு 4ஆம் தவணை முடிய 4ஆம் தவணையிலையும் ஒவ்வொரு அருகிலையும் நான் உங்களுக்கு என்ன செய்வேன், ஒவ்வொரு மாடல் பேப்பரா யூனிட் வைஸா கொண்டு போவேன். சரிதானே? அது உங்களுக்கு தெரியும். கடந்த கால பேப்பர், தொண்டமானார் பேப்பர், சீட்ஸ் பேப்பர், அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா மாகாண பேப்பர்களை உள்ளடக்கியதான் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறேன், பேப்பர்களை அந்த மாடல் பேப்பர் யூனிட் வைஸா உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறேன், தந்திருக்கிறேன். அப்ப தரம் 12ஆம் ஆண்டில் இருக்கிற சகல யூனிட்டும் உங்களோட கையில இருக்குது. அதுகளை நீங்க என்ன செய்யணும், திரும்ப திரும்ப எடுத்து பார்த்து செய்து கொள்ள வேணும். அடுத்த என்னன்னு சொல்லி சொன்னால் நிறைய பேர் எனக்கு இந்த இடவிளக்க படங்களும் எழுதி போட்டிருந்தீங்க. நாங்க மார்னிங் கிளாஸ்ல இடவிளக்க படங்களை எப்படி நாங்க எழுதுறது, அதை என்ன மாதிரி செய்யறேன்னு சொல்லி நாங்க மார்னிங் கிளாஸ்லயும் பார்ப்போம். சரிதானே? ஓகே. நீங்க நினைக்கிற மடு வீதி செய்து நிறைய பேர் போட்டிருந்தீங்க. அந்த மடு வீதியை நம்ம மார்னிங் கிளாஸ்கள்ல நாங்க ஒவ்வொரு இடவிளக்க படம் தானே பார்த்து கொண்டிருக்கிறோம். அதை நம்ம மார்னிங் கிளாஸ்கள்ல பார்ப்போம். சரிதானே? சரி. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது வந்து உங்களுடைய 3ஆம் தவணைக்கு ஏற்றாற் போலதான் இந்த பேப்பரை வந்து நான் நினைஞ்சிருக்கேன்னா உங்களுக்கு கிரியேட் பண்ணி தந்திருக்கிறேன். சரிதானே? இப்ப 3ஆம் தவணைக்கு வரக்கூடிய வினா பகுதிகள் எப்படி வரும், என்ன மாதிரி வரும் என்றதை அடிப்படையா வச்சு கொண்டுதான் இந்த பேப்பர் நான் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறேன் தந்திருக்கிறேன். சரி. இப்ப இந்த பேப்பர்ல பாருங்க, உங்களுக்கு 20 வினா தான் நான் இதுல உங்களுக்கு டோட்டலா தந்திருக்கிறேன். இப்ப தெரியும் நிறைய பேப்பர்கள் செய்திருப்பீங்க. சோ அறிவுறுத்தல்களை நீங்க சரியான வகையில கட்டாயம் வாசிக்க வேணும். இந்த 2024ஆம் ஆண்டு பேப்பர்ல அறிவுறுத்தல்கள் வாசிக்காம எழுதின பிள்ளைகள் நிறைய பேருக்கு பிழையான விடைதான் பெறும். ஏனென்றால் இடவிளக்க படங்கள்ல இவ்வளவு காலமும் 20 மீட்டர் தந்தவங்க 2024ஆம் ஆண்டு பிள்ளைகளுக்கு 100 அடி என்று சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. சோ அவங்க எழுதும் போது அது 100 அடியில தான் அவங்க விடை எழுத வேணும். சோ நீங்க விடை எழுதும் போது எப்பயுமே அறிவுறுத்தல்களை கட்டாயம் வாய்ச்சு கொள்ளுங்க. சரிதானே? நானும் ஒருக்கா நோமலா வாய்ச்சு கொள்றேன். இவ்வினாத்தாள் 3 பகுதிகளை கொண்டது. பகுதி 1 20 பல்வேறு வினாக்களை கொண்டுள்ளது. பகுதி 1ற்கான விடைகளை இவ்வினாத்தாளிலே எழுதப்பட வேண்டும். பகுதி 1ல் ஒவ்வொரு சரியான விடைக்கும் 1 புள்ளி வீதம் உங்களுக்கு வழங்கப்படும். பகுதி 2ல் 2 வினாக்களுக்கு விடையளித்தல் வேண்டும். அதாவது உங்களுக்கு தெரியும், நீங்க இடவிளக்க படத்துக்கும் அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா உலக படத்தை நீங்க கட்டாயம் செய்ய வேணும். அதுல மாற்றம் இல்லை. பகுதி 3ல் 4 வினாக்கள் தரப்பட்டுள்ளது. அவற்றில் 2 வினாக்களை தெரிவு செய்து விடையளித்தல் வேண்டும். இது பகுதி 1, பகுதி 2, பகுதி 3 ஆகிய வினாத்தாள்களை உள்ளடக்கியதாக வந்து இது வந்து உங்களுக்கு இணைக்கப்பட்டு தரப்பட்டிருக்குது. சரிதானே? இதுதான் இங்க தரப்பட்டிருக்கிற உங்களுக்கான அறிவுறுத்தல். இந்த அறிவுறுத்தல்களை சரியான வகையில வாசிதான் நீங்க என்ன செய்ய வேணும், விடைகளை எழுத வேணும். சரி. இப்ப இதுல முதலாவது வினாப்பகுதிகளை எல்லாரும் வடிவா பாருங்க. முதலாவது வினாப்பகுதி புவியியலின் இடம்சார் காலம்சார் தோற்றப்பாடுகளை முன்வைப்பதற்கு பயன்படுத்தப்படுவது. இடம்சார் காலம்சார் தோற்றப்பாடுகளை முன்வைப்பதற்கு பயன்படுத்தப்படுவது என்ன என்று சொல்லித்தான் இப்ப உங்களுக்கு இதுல வழங்கப்பட்டிருக்கிற முதலாவது வினா. அதாவது எங்களுக்கு தெரியும் இதனுடைய சரியான விடை எனக்கு தெரியும் என்றாலும் கை வைத்துங்க. எவஞ்சலி சகிரா சொல்லுங்க. சகிரா படம் படம் எங்களுக்கு தெரியும். 2024ஆம் ஆண்டு கால பேப்பர்ல எடுத்து பாத்தீங்கன்னா அதுல உங்களுக்கு ஒரு வினா பகுதி ஒன்று கேட்டிருந்தாங்க. அதாவது இடம்சார் காலம்சார் தரவுகளினை சுருக்கமாக குறிப்பிட்டு அதை விளக்க சொல்லி கேட்டிருந்தவங்க இந்த 2024ஆம் ஆண்டு கால பகுதியில நடந்த எக்ஸாம் பேப்பர்கள்ல. அப்ப எங்களுக்கு தெரியும் ஒரு படம் வந்து காலம் சார் தோற்றப்பாடுகளையும் வெளிப்படுத்தும், அதே நேரத்தில் இடம் சார்ந்த தோற்றப்பாடுகளையும் எங்களுக்கு வெளிப்படுத்தும். சரி, இது எப்படி எங்களுக்கு படம் காலம் சார்ந்த தோற்றப்பாடுகளையும் வெளிப்படுத்துது, அதே நேரத்தில் இடம் சார்ந்த தோற்றப்பாடுகளையும் எப்படி வெளிப்படுத்துது என்றதையும் எங்களுக்கு நோமலா தெரிஞ்சிருக்க வேணும். இப்ப பாருங்க,
2024 ஆண்டு பேப்பர் வந்து பிள்ளைகள் சரியான வகையில படிச்சு எழுதின பிள்ளை, அதாவது சரியான வகையில படிச்ச பிள்ளை தான் அந்த பேப்பர் எழுதக்கூடிய மாதிரி இருந்தது. ஆனா கேள்வி பேப்பரை பார்க்க உங்களுக்கு லேசா இருக்கும், ஆனா ஸ்கீம் வந்து சரியா டிஃப்ரெண்டா வரும். நீங்க பாருங்க ஸ்கீம் வந்ததுக்கு பிறகு, ஏன்னா சரியான வகையில படிச்ச பிள்ளைகளுக்கு தான் அது சரியான வகையில அந்த கேள்வியை விளங்கி எழுதி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த பேப்பர். அந்த பேப்பர் அப்படித்தான் அடிக்கப்பட்டிருக்குது. சரிதானே? இப்ப எங்களுக்கு தெரியும், இந்த படம் வந்து எங்களுக்கு தெரியும் காலம் சார் இடம் சார் தோற்றப்பாடுகளை எப்படி எங்களுக்கு வெளிக்கொண்டு வருகிறது என்றதை எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். இப்ப உதாரணமா உங்களுடைய பாடசாலையை எடுத்துக்கொள்ளுங்க. இப்ப உங்களோட பாடசாலையில இப்ப எடுத்துக்கொள்ளுங்க, இப்ப 2 படம் உங்களுக்கு இருக்குதுன்றதை நாங்க எடுத்துக்கொள்வோம். இப்படி வந்து எங்களுக்கு 2 படம் இருக்குது. இது வந்து படம் 1 எடுத்துக்கொள்ளுங்க, இது வந்து படம் 2 என்று சொல்லி எடுத்துக்கொள்ளுங்க. இதுல வந்து பாருங்க, நான் வந்து காலத்துக்கு 2010ஆம் ஆண்டு காலப்பகுதி எடுக்கிறேன். இதுல நான் 2024ஆம் ஆண்டுக்குரிய காலப்பகுதி எடுக்கிறேன். சரியானே? இது வந்து காலம் என்று வச்சுக்கொள்ளுங்க. இப்ப உங்களோட ஸ்கூல்ல வந்து பாருங்க 2010ஆம் ஆண்டு காலப்பகுதியில இதுல ஒரு கட்டடம் ஒன்று இருந்தது என்று சொல்லி வச்சுக்கொள்ளுங்க. இதுல ஒரு கட்டடம் ஒன்று இருந்தது என்று சொல்லி வச்சுக்கொள்ளுங்க. பிள்ளைல யார் கீறுறதால் பிள்ளைகள்? சரிதானே? இப்ப நினைச்சுக்கொள்ளுங்க, இதுல ஒரு கட்டடம் ஒன்று உங்களுக்கு இருந்தது என்று சொல்லி வச்சுக்கொள்ளுங்க. சரிதானே? ஆனால் இப்ப 2024ஆம் ஆண்டு காலப்பகுதியில இதுல இருந்த கட்டிடம் இப்ப உங்களுக்கு இதுல இல்ல. ஆனா எங்க போயிட்டு இங்க சைட்ல வந்து வச்சுக்கொள்ளுங்க. இப்ப எங்களுக்கு தெரியும், இப்ப இது வந்து இடம் என்று வச்சுக்கொள்ளுங்க, இது வந்து காலம் என்று வச்சுக்கொள்ளுங்க. சரிதானே? இது 2010ஆம் ஆண்டு காலம், இது வந்து ஒரு இடம் என்று சொல்லி வச்சுக்கொள்ளுங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, 2010ஆம் ஆண்டு காலப்பகுதியில இங்கால கிழக்கு திசையில இருந்த ஒரு கட்டிடம் இன்றைக்கு 2024ஆம் ஆண்டு காலப்பகுதியில வடபகுதியை நோக்கி நகர்த்தப்பட்டிருக்குது. அப்ப எங்களுக்கு தெரியுது, சும்மா உங்களுடைய ஸ்கூல் படமே நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு காலம் சார்ந்த இடம் சார்ந்த தோற்றப்பாடுகளை எங்களுக்கு சிம்பிளா விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு தன்மையை வந்து எங்களுக்கு காட்டுது. இதே போலதான் எங்களுக்கு நாங்க புவியியல்ல பயன்படுத்துகின்ற ஒவ்வொரு படங்களும் எங்களுக்கு காலம் சார்ந்த தோற்றப்பாடுகளையும் இடம் சார்ந்த தோற்றப்பாடுகளையும் எங்களுக்கு தெளிவுபடுத்தும். அதாவது ஒரு காலத்துல எப்படி இருந்தது அந்த படம், அதே நேரத்தில் இன்னும் ஒரு காலத்துல இப்படி அது வேறுபட்டிருக்குது. ஒரு இடத்துல இருந்த ஒரு தரவு இன்னும் ஒரு இடத்துக்கு ஏற்றாற் போல இப்படி அது மாற்றி அமைக்கப்பட்டிருக்குது என்றதைத்தான் நாங்க இங்க என்ன செஞ்சிருப்போம், படம் என்றதுல வந்து முழுமையாக பார்க்க வேணும். உங்களுக்கு தெரிய வேணும் படம்ண்டா என்ன, படத்தினுடைய வகைப்பாடுகள், கருப்பொருள் படம்ண்டா என்ன, இடவிளக்க படம்ண்டா என்ன, கருப்பொருள் படத்தினுடைய பிரதான வகைப்பாடு என்ன, வகைப்பாடுகள் எப்படி கருப்பொருள் படங்களை வகைப்பாட்டின் அடிப்படையில் எப்படி பிரிப்பாங்க, அதே நேரத்தில் வந்து நுட்ப முறைகளின் அடிப்படையில் எப்படி கருப்பொருள் படங்களை உருவாகி இருக்கிறாங்க என்றதெல்லாம் உங்களுக்கு சரியான வகையில தெரிஞ்சிருக்க வேணும். ஏனென்றால் எக்ஸாம் பேப்பர்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக நுணுக்கமாகத்தான் உங்களுக்கு இந்த கருப்பொருள் படங்கள் இடவிளக்க படங்கள்ல கேள்விகள் வருகிறது என்றதை நீங்க வடிவா தெளிவா விளங்கி வச்சிருக்க வேணும். சரிதானே? ஓகே. இப்ப கருப்பொருள் படம், எங்களுக்கு கருப்பொருள் படம் என்னன்னு தெரிஞ்சிருக்க வேணும். எங்களுக்கு கருப்பொருள் படம் என்றது யாதாயினும் ஒரு கருவினை அல்லது யாதாயினும் ஒரு அம்சத்தினை அடிப்படையாக கொண்டு நாங்க ஒரு படங்களை தயாரிச்சோம்னு சொன்னால் அதற்கு பெயர் நாங்க சொல்லுவோம் வந்து கருப்பொருள் படம் என்று சொல்லி சொல்லுவோம். யாதாயினும் ஒரு அம்சத்தினை அல்லது வந்து யாதாயினும் ஒரு கருவினை அடிப்படையாக கொண்டு நாங்க ஒரு படம் ஒன்றை உருவாக்கணும் என்றால் அதற்கு பெயர் நாங்க சொல்லுவோம் வந்து கருப்பொருள் படம் என்று சொல்லி சொல்லுவோம். சரிதானே? அப்ப உங்களுக்கு தெரிய வேணும் கருப்பொருள் படத்தினுடைய வகைப்பாடுகள் இருக்குது. ஒன்று பௌதிக கருப்பொருள் படம், அடுத்தது பண்பாட்டு கருப்பொருள் படம் என்று 2 விதமான கருப்பொருள் படங்கள் இருக்குது. ஒன்று பௌதிக கருப்பொருள் படம், அடுத்தது பண்பாட்டு கருப்பொருள் படம். பௌதிக அம்சங்களை அடிப்படையாக கொண்டு ஒரு படம் வந்து உருவாக்கப்பட்டால் அதற்கு பேர் நாங்க சொல்லுவோம் வந்து பௌதிக கருப்பொருள் படம் என்று சொல்லி சொல்லுவோம். பண்பாட்டு அம்சங்களை அடிப்படையாக கொண்டு ஒரு படம் தயாரிக்கப்பட்டால் அதை நாங்க சொல்லுவோம் வந்து பண்பாட்டு கருப்பொருள் படங்கள் என்று சொல்லி சொல்லுவோம். இந்த கருப்பொருள் படங்களை உருவாக்குவதற்கான நுட்ப முறைகள் 3. உங்களுடைய டீச்சர்ஸ் கைட்டில் அது பிழையாக அடிக்கப்பட்டிருக்கு, அதை நீங்க மாற்றிக்கொள்ள வேணும். கருப்பொருள் படங்கள் பிரதானமாக 3 விதங்கள்ல அமைக்கப்படுகிறது. முதலாவது வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் புள்ளி படங்கள், அதே நேரத்தில் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னால் சமகணிய படங்கள், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இடக்கணிய படங்கள். இடக்கணிய படங்களுக்கு இன்னும் ஒரு மரபெயர் இருக்குது, நிலற்று படங்கள் என்று சொல்லியும் சொல்லுவாங்க. சரிதானே? இந்த 3 முறையின் அடிப்படையில தான் எங்களுக்கு கருப்பொருள் படங்கள் வந்து தயாரிக்கப்பட்டிருக்குது. சரிதானே? அந்த விஷயத்தை நாங்க வடிவா தெளிவா விளங்கி வச்சிருக்க வேணும். அதை எப்படி புள்ளி படங்கள் அமைக்கிறது, அதை எப்படி இடக்கணிய படங்கள் அமைக்கிறது, அதை எப்படி சமகணிய படங்கள் அமைக்கிறது என்றதெல்லாம் நீங்க வடிவா படிச்சு முடிச்சிருப்பீங்க. சரிதானே? ஓகே. இப்ப இடவிளக்க படம், இடவிளக்க படம் என்றது எங்களுக்கு தெரியும் கருப்பொருள் படங்கள்ல நாங்க பௌதிக அம்சத்தையும் பண்பாட்டு அம்சத்தையும் வேறு வேறையாக வரைவோம். உதாரணமா எடுத்து பாத்தீங்கன்னா நாங்க 2 படங்கள் இங்க நாங்க வரைவோம். ஒன்று பௌதிக கருப்பொருள் படம் என்று சொல்லியும் அடுத்தது பண்பாட்டு கருப்பொருள் படம் என்றையும் நாங்க வேறு வேறையாக வரைவோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா கருப்பொருள் படங்கள்ல எங்களுக்கு 2 அம்சங்களும் வேறு வேறு தாள்ல வரையப்படும். ஆனால் இடவிளக்க படங்கள்ல 2 அம்சங்களும் ஒன்றாக வரையப்படும். இந்த 2 அம்சமும் எங்களுக்கு ஒன்றாக வரைந்தால் நாங்க இதற்கு பேர் சொல்லுவோம் வந்து என்னன்னு சொன்னால் இடவிளக்க படம்
என்று சொல்லுவோம். இந்த படங்கள் அதாவது பௌதிக பண்பாட்டு அம்சங்கள் வந்து தனித்தனி தாள்கள்ல வரையப்பட்டால் அதை நாங்க கருப்பொருள் படங்கள் என்று சொல்லி நாங்க என்ன செய்வோம், அதை வரைவிலக்கணப்படுத்துவோம். 2022 ஆண்டு காலப்பகுதியில இது ஒரு வினா பகுதிகளாக கேட்கப்பட்டிருந்தது. அதாவது இடவிளக்க படங்கள் அமைக்கின்ற நுட்ப முறைகள் என்ற அடிப்படையில் கேட்டிருந்தவங்க. எங்களுக்கு தெரியும் பௌதீக பண்பாட்டு அம்சங்களை அடிப்படையாக கொண்டு ஒரு படம் ஒன்றை நாங்க தயாரித்தோம் என்றால் அதற்கு பெயர் இடவிளக்க படங்கள் என்று சொல்லுவோம். இடவிளக்க படங்கள் பிரதானமாக 2 விதங்கள் அடிப்படையில வந்து உருவாக்கப்படுகிறது. ஒன்று மெட்ரிக் படம், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஓரங்குல படம். ஓரங்குல படம் எங்களுக்கு தெரியும் 1க்கு 63,360 என்ற அளவு திட்டத்தில அமைய பெற்றிருக்கிறது. இங்க வந்து மைல் அங்குலம் என்றதன் அடிப்படையில வந்து இங்க கதைக்கப்படும் மெட்ரிக் படங்கள். சரி, ஓரங்குல படங்கள். மெட்ரிக் படங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க கிலோமீட்டர், சென்டிமீட்டர், மில்லிமீட்டர், மீட்டர் இப்படியான அளவு திட்டங்களை கொண்டு நாங்க கதைப்போம். அதுலயும் மெட்ரிக் படங்கள் எங்களுக்கு 1க்கு 50,000 என்கின்ற படம் எங்களுக்கு முழுமையாக தெரிஞ்சிருக்க வேணும். அதெல்லாம் நாங்க வடிவா படிச்சிருக்கிறோம். ஒரு ஹேண்ட் அவுட் நான் உங்களுக்கு அனுப்பி இருக்கிறேன். சரிதானே, இவஞ்சல் குரூப்லையும் போட்டிருக்கிறேன். 1க்கு 50,000 படங்கள் என்ன மாதிரி அமைக்கிறது, அதை எப்படி அதுல வரும் எல்லாமே உங்களுக்கு தந்திருக்கிறேன். சரிதானே, ஓகே. அடுத்தது சம உயர கோடு. இந்த சம உயர கோடும் எங்களுக்கு அடிக்கடி எங்க கேள்வி பேப்பர்ல நாங்க பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. 2023 ஆண்டு காலப்பகுதியில் கேட்டிருந்தாங்க. எப்படி என்றால் அளவு திட்டம் இன்றி வரையப்படுகிற அம்சங்கள் என்னன்னு சொல்லி கேட்டிருந்தவங்க. அதுக்கு முன்னுக்கு 2019 ஆண்டு காலப்பகுதியில சம உயர கோடுகள் தொடர்பான ஒரு வினா பகுதியும் பெறப்பட்டிருந்தது. அதுக்கு முன்னைய காலங்களிலையும் சம உயர கோடுகள் தொடர்பாக தொடர்ச்சியாக வருகிறது. சோ நாங்க சம உயர கோடுகள் தொடர்பாகவும் நாங்க கட்டாயம் தெரிஞ்சு வச்சிருக்க வேணும். ஏனென்றால் எங்களுக்கு கேள்வி பேப்பர்ல சம உயர கோடுகள் தொடர்பாகவும் எங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா வினா பகுதிகளை கூடுதலாக போடுறாங்க. சரி, சம உயர கோடுகள் என்றது எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சமமான உயரங்களை தொட்டு வரையப்படுகின்ற கோடுகளைத்தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம் என்றால் சம உயர கோடுகள் என்று சொல்லுவோம். சமமான உயரங்களை தொட்டு வரையப்படுகின்ற கோடுகளுக்கு நாங்க என்னன்னு சொல்லுவோம், சம உயர கோடுகள் என்று சொல்லி நாங்க என்ன செய்வோம் என்று சொன்னால் இங்க நாங்க அடையாளப்படுத்துவோம். இந்த சம உயர கோடுகளை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு தெரியும் வந்து பிரதானமாக வந்து இது வந்து 20 மீட்டர் இடைவெளியில எங்களுக்கு வந்து அமைக்கப்பட்டிருக்குது இந்த சம உயர கோடுகள். நான் அதே முறை உங்களோட காட்டுறேன் என்றால் ஏன்னா கடந்த கால வினா பேப்பர்களை நாங்க எப்பயுமே பார்த்து கொண்டு போக வேணும். நான் சொல்லியிருக்கேன், எப்பயுமே ஒரு விஷயத்தை படிக்கும் போது அவை தொடர்பாக கடந்த காலங்களில் வரப்பட்டிருக்குதா என்றதையும் நாங்க கட்டாயம் பார்க்க வேணும். சரி, இதுல நான் உங்களுக்கு 2011 தொடக்கம் 2024 ஆண்டு வந்திருக்கின்ற அனைத்து வினாக்களையும் வந்து ஒரே ஹேண்ட் அவுட்ல உங்களுக்கு தந்திருக்கிறேன். சரிதானே, இதுல நீங்க போய் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு விளங்கும். இந்த இடவிளக்க படங்களை பொறுத்த வரைக்கும் இப்படித்தான் கேள்வி வருகிறது பாருங்க. தொடர்ச்சியாக வருகின்ற ஒரு அழகு இந்த இடவிளக்க படங்கள் தொடர்பான அழகு பாருங்க. இடவிளக்க படங்கள்ல பண்பாட்டு அம்சங்கள், பௌதிக அம்சங்கள் இதான் தொடர்ச்சியாக கேட்பாங்க. சரிதானே, அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இடவிளக்க படத்துல இது பௌதிக பண்பாட்டு அம்சங்களை தொடர்ச்சியாக உங்களுடைய வினா பேப்பர்கள்ல தொடர்ச்சியாக வைப்பாங்க. இந்த 2019 ஆண்டு காலப்பகுதியில சம உயர கோடுகள் தொடர்பான ஒரு வினா பகுதிகளும் எங்களுக்கு வரப்பட்டிருக்குது. சோ நாங்க சம உயர கோடுகள் தொடர்பாகவும் கட்டாயம் படிச்சு கொள்ள வேணும். சம உயர கோடுகள் தொடர்பாகவும் நாங்க என்ன செய்ய வேணும், கட்டாயம் படிச்சு கொள்ள வேணும். சரிதானே, ஓகே. அப்ப எங்களுக்கு தெரிய வேணும் சம உயர கோடுகள் என்றது சமமான உயரங்களை தொட்டு வரையப்படுகின்ற கோடுகளுக்கு பெயர் தான் நாங்க என்ன சொல்லுவோம், சம உயர கோடுகள் என்று சொல்லுவோம். இந்த சம உயர கோடுகள் 20 மீட்டர் இடைவெளியினை கொண்டு காணப்படும். எவ்வளவு? 20 மீட்டர் இடைவெளியினை கொண்டு காணப்படும். எங்களுக்கு தெரிய வேணும் பிரதான சம உயர கோடுகள் 100 மீட்டர் அளவினை கொண்டதாக இருக்கும். பிரதான சம உயர கோடுகள் 100 மீட்டர் அளவினை கொண்டதாக இருக்கும். சோ 2 பிரதான சம உயர கோடுகளுக்கு இடையிலாக இருக்கின்ற சம உயர கோடுகளினுடைய எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா 4 இருக்கும். அப்ப நீங்க இதெல்லாம் கேட்பாங்க உங்களுடைய கேள்வி பேப்பர்ல. எங்களுக்கு தெரிய வேணும் 2 பிரதான சம உயர கோடுகள் எடுத்துக்கொள்ளுங்க. இது வந்து 100 மீட்டர் என்று வச்சுக்கொள்வோம். என்ன பிரதான சம உயர கோடுகள் 100 மீட்டர். சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 200 மீட்டராக இருக்கும். ஒன்று 100 மீட்டர் என்றால் அடுத்தது 200 மீட்டராக இருக்கும். சோ இந்த 2 பிரதான சம உயர கோடுகளுக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா 4 உபசம உயர கோடுகள் எங்களுக்கு காணப்படும். 4 உபசம உயர கோடுகள் காணப்படும். ஏனென்றால் ஒன்றுக்கு இடையிலான இடைவெளி 20 மீட்டர். சோ 20, 40, 60 அப்படி எண்ணி போனீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட எங்களுக்கு 4 உபசம உயர கோடுகள் எங்களுக்கு பிரதான 2 சம உயர கோடுகளுக்கு இடையே எங்களுக்கு காணப்படும். அதையும் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. விளங்குதா சாகரா? அடுத்தது சம உயர கோடுகள் எங்களுக்கு சம உயர கோடுகள் எங்களுக்கு கபில நிறத்துல காணப்படும். சம உயர கோடுகள் எங்களுக்கு கபில நிறங்கள்ல காணப்படும். இந்த சம உயர கோடுகளை வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து நேரான கோடுகளாக இருக்காது. இது வந்து வளைவுகளை கொண்டு காணப்படுகின்ற ஒரு விதமான கோடுகளாக இந்த சம உயர கோடுகள் வந்து காணப்படும். சரிதானே,
இதை நார்மலா உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அடுத்தது சம ஆழக்கோடு. இந்த சம ஆழக்கோடுன்றது வந்து பாத்தீங்கன்னா சமமான ஆழங்களை தொட்டு வரையப்படுகின்ற கோட்டுக்கு பெயர் சம ஆழக்கோடு என்று சொல்லுவோம். அதாவது சமமான ஆழங்களினை தொட்டு வரையப்படுகின்ற கோட்டுக்கு பெயர் சம ஆழக்கோடுகள் என்று சொல்லுவோம். இந்த சம ஆழக்கோடுகள் எங்க காணப்படும் என்று பாத்தீங்கன்னா கடல் பரப்புகள்ல கூடுதலாக நீங்க அவதானிக்கலாம். எங்களுக்கு தெரியும் 2024 ஆண்டு காலப்பகுதியில மாத்தறை என்கின்ற படம் வந்து இவங்களுக்கு போட்டிருந்தவங்க, அதாவது கரையோர அம்சங்கள். சோ இப்ப இருந்து நீங்க வடிவா படிக்க வேணும். கரையோர அம்சங்களும் எங்களுக்கு போடக்கூடிய சந்தர்ப்பங்கள் மிக அதிகமாக இருக்குது. இப்ப நம்மள்ட்ட படிக்கிறார்களுக்கு தெரியும், நான் ஒவ்வொரு படங்களா உங்களுக்கு கொண்டு போறேன். அதாவது மானிப்பாயில இருந்து இப்ப நம்ம கிட்டத்தட்ட மன்னாருக்கு வந்துட்டோம் இல்லையா, மன்னார் பகுதிகளுக்குள்ள நாங்க வந்துட்டோம். அப்ப எங்களுக்கு தெரியும் நாங்க 92 இடவிளக்க படங்களையும் நாங்க படிக்க போறோம். அப்ப நீங்க ஒவ்வொரு படங்களையும் பிரிண்ட் அவுட் எடுத்து படிச்சீங்கன்னாலே சிம்பிளா நாங்க இடவிளக்க படங்களை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த சம ஆழக்கோடு பெரும்பாலும் கடல் பகுதியில தான் மிக அதிகமாக இருக்கும். இந்த சம ஆழக்கோடுகள் எப்பயுமே நீல நிறத்தால வந்து அடையாளப்படுத்தப்பட்டிருக்கும். இந்த சம ஆழக்கோடை பாத்தீங்கன்னா நீல நிறத்தால ஒரு கோடு போல வரையப்பட்டிருக்கும். சரிதானே? இது வந்து சம ஆழக்கோடுகள் பற்றிய ஒரு சுருக்கமான விளக்கம் தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். சரிதானே? இப்ப இந்த முதலாவது வினாவில எனக்கு சந்தேகம் இருக்குது சார், இல்ல எனக்கு படம் தொடர்பாக எதுவும் சந்தேகம் இருக்கிறார்கள், எனக்கு ஏதாவது டவுட் எதுவும் இருந்தால் கேட்கலாம். எவஞ்சலின், அஃப்லான், இல்ல சார். ஓகே. மற்றாக்கள் நுகா இருக்கிறீங்களா? எதுவும் சந்தேகம்? நுகாத்தான் கூட சந்தேகம் கேப்பா. ஓகே, சரிதானே? அப்ப நாங்க இதுல படம் தொடர்பாக உங்களுக்கு விஷயத்தை வடிவா சொல்லியிருக்கிறேன். நான் சொல்லியிருக்கேன் இந்த படம்ன்றதுக்கு ஒரு வரைவிலக்கணம் கேட்ட இந்த மேல இருந்து பார்க்கும்போது இந்த சித்திர வடிவம் அப்படியெல்லாம் எழுதக்கூடாது. படம்ன்றதுக்குரிய சரியான வரைவிலக்கணம் எல்லாம் உங்களுக்கு தந்திருக்கிறேன். சரிதானே? அதே போல வடிவா எழுதி உதாரணங்கள் கட்டாயம் கொடுக்க வேணும். நீங்க எழுதுற வரைவிலக்கணத்தை வாசிக்கும் போது புள்ளிகளை குறைக்கணும் என்ற எண்ணம் பெறக்கூடாது. அப்படித்தான் நீங்க விடை பேப்பர்ல வினாக்களுக்கு விடை எழுத வேணும். சும்மா தண்டைக்கு தேவையா ஒரு லைன்ல எழுதி கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு புள்ளி வராது. சரிதானே? அதை வடிவான் நோட் பண்ணிக்கொள்ள வேணும். அடுத்தது 2வது வினா பகுதியை பாருங்க. இடவிளக்க படங்களின் விசேட பண்பாக கருதப்படுவது. இடவிளக்க படங்களினுடைய விசேட பண்பு எங்களுக்கு தெரியும். இடவிளக்க படம் என்றது பௌதிக பண்பாட்டு அம்சங்களை அடிப்படையாக கொண்டு வரைகிற படங்களுக்கு பேர் தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம், இடவிளக்க படங்கள் என்று சொல்லுவோம். சரிதானே? அது உங்களுக்கு எல்லாருக்கும் வடிவா தெரிந்த ஒரு விடயம். இப்ப இதுல பாருங்க, முதலாவது விடை, இது முப்பரிமாண அடிப்படையில் வரையப்படுவதாகும். இது எங்களுக்கு முப்பரிமாண அடிப்படையில் அந்த இடவிளக்க படங்கள் வரையப்படுகிறது இல்ல. நாங்க முப்பரிமாணங்கள் எங்க படிப்போம் என்றால் நாங்க வந்து GIS GPS அரசுகள், அதாவது நவீன படவரைகலை நுட்ப முறைகள்ல நாங்க அங்க முப்பரிமாணங்கள் தொடர்பாக படிப்போம். அதாவது DTM DEM என்று சொல்லி 2 விதமாக தரையமைப்புகள் எங்களுக்கு இருக்குது. சரிதான்? நாங்க அதெல்லாம் பின்னுக்கு பார்ப்போம். சரிதான்? இப்ப மாடல் பேப்பர் தானே செய்யறோம், அதை நாங்க பின்னுக்கு விரிவா பார்ப்போம். எங்களுக்கு தெரிய வேணும் DTM என்ற ஒன்று இருக்குது. DTM அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா DEM என்று சொல்லி 2 விதமாக இருக்குது. முப்பரிமாண படங்களை நாங்க வரைகிறதுக்கு பயன்படுத்துவோம் இந்த GIS முறைமைகள்ல. இதெல்லாம் என்னென்ன என்றதெல்லாம் நாங்க பின்னுக்கு பார்ப்போம் இந்த முப்பரிமாணங்கள் தொடர்பான விஷயங்களை. சரிதான்? என்ற செகண்ட் பார்ட்ல சொல்லும் போது உங்களுக்கு இன்னும் கிளியராக இருக்கும். அதை நாங்க பாக்குறது வந்து முப்பரிமாணங்களை வரைகிறது பாக்குறது நாங்க GISல பார்ப்போம். ஓகே. 2வது, தெரிவு செய்யப்பட்ட குறித்த ஒரு விடயம் சார்ந்த தகவலை அடிப்படையாக கொண்டு தயாரிக்கப்படுகிறது. இது எந்த படமாக இருக்கும்? கருப்பொருள் படங்களாக இருக்கும். எங்களுக்கு தெரியும், தெரிவு செய்யப்பட்ட குறித்த ஒரு அம்சத்தை அடிப்படையாக கொண்டு நாங்க ஒரு படம் ஒன்றை தயாரித்தோம் என்றால் அதற்கு பேர் நாங்க சொல்லுவோம் வந்து கருப்பொருள் படம் என்று சொல்லுவோம். இதுக்கு பக்கத்திலேயே நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்களா. சஹிரா, நுகா, எவஞ்சலின், அஃப்லான் எல்லாருமே நோட் பண்ணுங்க. சரிதானே? இதுக்கு பக்கத்துல கருப்பொருள் படம் என்று சொல்லி நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இந்த படங்கள் கேள்வி பயிற்சி செய்யும் போது அணுவணுவா படியுங்க. ஒவ்வொரு கேள்விக்கும் ஒவ்வொரு விடையையும் நுணுக்கமா படியுங்க. அதான் எங்களுக்கு மிக முக்கியமானது. பேப்பர் கிளாஸ்ல நாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் நுணுக்கி படிச்சோம்னு சொன்னா சிம்பிளா நாங்க பேப்பரை செய்யலாம். 3வது, புவியின் மீது காணப்படும் பௌதிக பண்பாட்டு அம்சங்களுக்கு இடையிலான இடைத்தொடர்பினை விளக்குவது. இது சரியா பிள்ளையா? எங்களுக்கு தெரிய வரும் புவியினுடைய மேற்பரப்பில் இருக்கிற பௌதிக பண்பாட்டு அம்சங்களை அடிப்படையாக கொண்டு ஒரு படம் வந்து தயாரிக்கப்பட்டால் அதற்கு பெயர் தான் நாங்க என்ன சொல்லுவோம், இந்த இடவிளக்க படங்கள் என்று சொல்லுவோம். எங்களுக்கு தெரியும் 3வது தான் எங்களுக்கு விடையாக வந்து அமைய போகுது. 4வது வந்து பாருங்க, வெவ்வேறு காலங்களில் ஏற்பட்ட மாற்றங்களை எடுத்து காட்டுவதாகும். இது சரியா பிள்ளையா?
ஆனா பிழைன்றதை விட எங்களுக்கு ஒரு விஷயம் ஒன்று தெரிஞ்சிருக்க வேணும். எங்களுக்கு என்னன்னு சொன்னால் எங்களுக்கு தெரிய வேணும் படங்கள். அதாவது படங்கள் எல்லாமே இந்த கால ரீதியான இட ரீதியான தோற்றப்பாடுகளை எங்களுக்கு எடுத்துக்காட்டும். அதே போல எங்களுக்கு இடவிளக்க படங்களும் எடுத்துக்காட்டும். ஆனால் இந்த விடையை விட எங்களுக்கு எது மிக பொருத்தமான விடை என்றதை நாங்க சூஸ் பண்ண வேணும். சரியான விடையை விட மிக பொருத்தமான விடை எதுவாக இருக்குதோ அதைத்தான் நாங்க தெரிவு செய்து கொள்ள வேணும். நாங்க இதெல்லாம் பார்ப்போம். மிக பொருத்தமான விடைகளை இப்படி நாங்க தெரிவு செய்துன்றலாம் ஒவ்வொரு ஒன்றா பார்ப்போம். கேளுங்க பிளான். சார் இது வந்து வெவ்வேறு காலங்களின் தானே, அப்ப இது வந்து கருப்பொருள் படத்தை தானே ஒப்பிட்டு சொல்றது. கருப்பொருள் படங்களுக்கு நாங்க சொல்லலாம். ஆனா இடவிளக்க படங்களும் ஒவ்வொரு காலங்களுக்கு ஏற்பட்ட தரவுகளையும் நாங்க என்ன செய்யலாம், ஒப்பிட்டு பார்த்துக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. இப்ப எங்களுக்கு தெரியும் இடவிளக்க படங்கள்ல பௌதிக பண்பாட்டு அம்சங்களை ஒருமித்து வரைவோம். இப்ப ஒரு காலத்துல வரையப்பட்ட இடவிளக்க படங்கள் இன்னும் ஒரு காலங்கள்ல வரையப்பட்ட இப்ப தெரியும் உங்களுக்கு இடவிளக்க படங்கள் பல்வேறு அளவு திட்டங்கள்லயும் வரையப்பட்டு கொண்டிருக்குது. சரிதானே? இப்ப எங்களுக்கு தெரியும் கடைசியா 2014ஆம் ஆண்டு காலப்பகுதியில தான் எங்களுக்கு இடவிளக்க படங்கள் தயாரிச்சவங்க. இப்ப எங்களுக்கு தெரிய வேணும் புது புது குறியீடுகளை கொண்டு திருப்பி ஒரு இடவிளக்க படங்கள் தயாரித்து கொண்டு வராங்க. ஆனா நாங்க இந்த விடைய மிக பொருத்தமாக எதுக்கு சொல்லுவோம்? கருப்பொருள் படத்துக்கு தான் சொல்லுவோம். விளங்குதா அஃப்லான்? இதை நாங்க மிக பொருத்தமா கருப்பொருள் படத்துக்கு சொல்லுவோம். ஆனால் எங்களுக்கு தெரிய வேணும் சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நாங்க இடவிளக்க படத்தை கூட ஒரு கால ரீதியான மாற்றங்களுக்கு நாங்க வேறுபட்டு வரைஞ்சோம்னு சொல்லி சொன்னால் ஒப்பிட்டு பார்த்துக் கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும். சரிதானே? மிக பொருத்தமா பார்த்தோம்னா கருப்பொருள் படத்துக்கு தான் சிறப்பு. அடுத்தது, ஒரு பிரதேசத்தின் ஒரு கருப்பொருளின் மீது கூடிய கவனம் செலுத்துகிறது, அதிக கவனம் செலுத்துகின்றது. இது எதுக்கு வரப்போகுது? கருப்பொருள் படத்துக்குள்ள வரும். சரிதானே? அப்ப இதுல மிக பொருத்தமாக இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இரண்டாவதாக இருக்கும். இதுல யாருக்கும் சந்தேகம் இருக்கிறார்கள்? நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இறுதியாக தயாரிக்கப்பட்ட இடவிளக்க படம் 2014ஆம் ஆண்டு. அதையும் சும்மா நாலேஜுக்கு நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. 2014ஆம் ஆண்டு தான் கடைசியாக இடவிளக்க படங்கள் தயாரிக்கப்பட்டு வெளியிடப்பட்டது. அதுக்கு பிறகு இன்னும் படங்கள் வந்து புதுப்பிக்க இல்லை. பெரும்பாலும் புதுப்பித்தால் எங்களுக்கு புது புது குறியீடுகள் இப்ப அப்டேட் பண்றாங்க. அந்த படத்தை வச்சுக்கொண்டு அப்டேட் பண்றாங்க. ஆனால் 92 படங்களையும் அப்டேட் பண்ணிட்டீங்களா என்று சொல்லி கேட்டால் இல்லை. சில படங்களை உங்களுடைய இடவிளக்க படங்களை அப்டேட் பண்றாங்க. உங்களுக்கு ஃபைனல் பேப்பருக்கு போடும்போது சில படங்களை வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் பண்ணித்தான் உங்களுக்கு தாராங்க. அந்த விஷயத்தை படிவா ஞாபகம் வச்சிருக்க வேணும். ஆனால் படங்கள் 92ம் சரியான வகையில உருவாக்கப்பட்டுத்தா என்று சொல்லி கேட்டால் இன்னும் அது வந்து சரியான வகையில் எங்களுக்கு என்ன செய்ய சொன்னால் ஆரம்பித்து முடிய இல்லை. அது பெரும்பாலும் ஆரம்பித்து முடிச்சதுக்கு பிறகு உங்களுக்கு என்ன செய்வாங்க, அதுக்குரிய அப்டேட்டும் உங்களுக்கு தருவாங்க. சரிதானே? இந்த இரண்டாவதுல யாருக்கும் சந்தேகம் இருக்கிறார்கள்? நீங்க கிளாஸுக்கு வராதக்களும் நீங்க கேட்கலாம, பிரச்சனை இல்லை. உங்களுடைய சந்தேகங்கள் எதுவும் இருந்தாலும் நீங்க கேட்கலாம். சரி மதுர்ஷா, நான் திரும்ப ஒருக்கா போட்டு விடுறேன், குரூப்ல போட்டு விடுறேன். நீங்க யோசிக்க பண்ணாது. இதுல யாருக்கும் பிள்ளைகள் சந்தேகம் இருந்தாலும் கேட்கலாம. சார் சொல்லுங்க. வரைவிலக்கணம் விளங்கல பிள்ளை? படம்ன்றதுக்கான வரைவிலக்கணம் கொஞ்சம் சொல்லலுமா? ஓகே, படம்ன்றது வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எங்கட புவி வந்து பாத்தீங்கன்னா முப்பரிமாண தன்மை கொண்டது. எங்கட புவி வந்து முப்பரிமாண தன்மை கொண்டது எங்களுடைய புவி. சரிதானே? நாங்க இந்த புவியைத்தான் நாங்க என்ன செய்ய போறோம் என்றால் ஒரு தட்டையான தாள்ல வரைய போறோம். நாங்க வரைய போறது ஒரு தாளில். சரிதானே? நாங்க இதை என்ன செய்ய போறோம், ஒரு தாளுக்கு கொண்டு வர போறோம். இந்த தாள் இருபரிமாண வடிவம் கொண்டது. இந்த தாள் வந்து இருபரிமாண வடிவம் கொண்டது. எங்களோட புவி முப்பரிமாண வடிவம் கொண்டது. இந்த தாள் இருபரிமாண வடிவம் கொண்டது. இந்த இருபரிமாண வடிவில் நாங்க அப்படியே கொண்டு வர இயலாது. இதை நாங்க வரைகிறதுக்கு சில விதமான நுட்பங்களை பயன்படுத்துவோம். அதுக்கு நாங்க என்ன செய்வோம் என்றால் இங்க இருக்கிற குறியீடுகள், அதே நேரத்தில் அளவு திட்டங்கள், இதுகளை நாங்க பயன்படுத்துவோம். சரிதானே? குறியீடுகள், அளவு திட்டங்கள், நிறங்கள் என்றதெல்லாம் நாங்க என்ன செய்வோம் இங்க அதிகமாக பயன்படுத்துவோம் இதை வரைகிறதுக்கு. அப்ப நீங்க இதுக்கு வரைவிலக்கணம் சொல்லும் போது சொல்ல வேணும், முப்பரிமாணத்தில் காணப்படுகின்ற புவியினை சரியானதொரு நிறங்கள், குறியீடுகள், அளவு திட்டங்கள் என்பவற்றை பயன்படுத்தி இருபரிமாண வடிவில் ஒரு தட்டையான தாளில் வரைகின்ற நுட்ப முறையே படம் எனப்படும் என்று சொல்லி எழுத வேண்டும். இதுதான் படத்துக்குரிய ஒரு சரியான வரைவிலக்கணம். இப்ப விளங்குதா பிள்ள?
என்னடா பிள்ளை இப்ப திரும்ப திரும்பி நாம அந்த விஷயத்தையே கதைச்சு கொண்டு இருக்கலாது என்னடா அடுத்தடுத்த விஷயத்துக்கு போக வேணும். அப்படி உங்களுக்கு அது விலங்கலாட்டி ரெக்கார்டிங் போடுவேன், இந்த ரெக்கார்டிங்ல பார்த்து நோட் பண்ணுங்க. நீங்க நோட் பண்றேன்டா, சரியா பிள்ளை? ஓகே சார். ஓகே, நீங்க அப்படி நோட் பண்ணி எடுக்க போறீங்க என்றால் ஏன் நம்ம திரும்ப திரும்ப அதே விஷயத்தை இப்ப ரெக்கார்டிங் போட்டிருக்கு தானே, ரெக்கார்டிங்ல வரும், அந்த ரெக்கார்டிங்ல பார்த்து நோட் பண்ணி எழுதி வச்சுக்கொள்ளுங்க. கேளுங்க உனைசா. சார் தேசப்படத்துக்கும் அதே வரைவிலக்கணம் தானே வரும்? எதுக்கு எதுக்கு கேக்குறீங்க? இப்ப நீங்க படத்துக்கு வரைவிலக்கணம்னு சொன்னதானே, அது ஆமா. தேசப்படத்துக்கும் வரும் தானே? அதான் தேசப்படம் படம். ஆனா இன்னொரு விஷயத்தை வடிவா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள், தேசப்படம் என்று சொல்லி பயன்படுத்தாதீங்க தயவு செய்து, சரிதானே? தேசப்படம் என்றதை விட நீங்க படம் என்றே பயன்படுத்துங்க, சரிதானே? இந்த தேசப்படம் உங்களுக்கு ஒரு குழப்ப நிலை ஒன்று வரும். தேசப்படம் தேசப்படம் கதைச்சிங்கன்றால் உங்களுக்கு ஒரு குழப்ப நிலை ஒன்று உங்களுக்கு வரும். நீங்க படம் என்றே படியுங்க, சரிதானே? நீங்க பழைய சிலபஸ்ல போய் எப்பயுமே உங்களுக்கு கேள்வி பேப்பர்ல எடுத்து பாருங்க, கடந்த கால வினா பேப்பர்கள் எடுத்து பாருங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல தேசப்படம் என்ற ஒரு பதம் பயன்படுத்தப்பட்டு இதுவரை காலம் வந்ததும் இல்லை, சரிதானே? நீங்க தேசப்படம் என்ற பதங்களை பயன்படுத்தாதுங்க, படம் என்றே பயன்படுத்துங்க, சரிதானே? இப்ப நீங்க உங்களுக்கு டவுட் வரலாம், இந்த தேசப்படம் என்றது எங்கேயாவது ஒரு இடங்கள்ல இவங்க கடந்த காலங்கள்ல இருந்து இதுவரைக்கும் எங்களுக்கு இப்ப பாருங்க, இது படம், படத்துக்குரியது மாதிரி என்னென்ன வினா பகுதிகள் எத்தனை ஆண்டு கால பகுதியில் வந்திருக்குன்றது இருக்குது பாருங்க. இது 2014 ஆண்டுல பாருங்க, இடவிளக்க படம் இப்படிதான் கேட்பாங்க. உங்களுக்கு படம்ன்றதையே நீங்க படிங்க பாருங்க. அடுத்தது புவியின் மேற்பரப்பில் பௌதிக பண்பாட்டு அம்சங்களை இரண்டாகும், இப்படித்தான் கேட்பாங்க. இதுல கடந்த காலங்கள்ல இருந்து இப்ப வரைக்கும் எந்த ஒரு வினா பகுதிகளையும் உங்க தேசப்படம் என்ற ஒரு பதத்தை பயன்படுத்த இல்லை. இப்ப நீங்க சொல்ற தேசப்படம்ன்றது நான் பிழை என்று சொல்ல இல்லை, ஆனா நீங்க அப்படியான பதங்களை பயன்படுத்தாம இருக்கிறது பெட்டர். ஏன்னா இப்ப நம்ம ஸ்கீம்கள்ல போய் பார்த்தோம்னா எங்கேயாவது ஒரு இடங்கள்ல இந்த தேசப்படம் என்ற ஒரு பதம் நான் இதுவரைக்கும் ஸ்கீம்ல நான் பார்க்கவும் இல்லை. அப்ப அதனால நான் பிள்ளைகிட்ட சொல்றது, தேசப்படம் என்ற ஒரு பதங்களை பயன்படுத்தாம நீங்க படம் என்றே பயன்படுத்துங்க. இப்ப எங்களுக்கு தெரிய வேணும், கடந்த காலங்கள்ல பாத்தீங்கன்னால் இந்த 2024 ஆண்டுல கூட புவியியலின் படம் ஏன் முக்கியத்துவமானது இப்படிதான் கேட்கிறாங்க. படம் என்றே நீங்க படியுங்க, இந்த தேசப்படம் அப்படி இப்படி என்றெல்லாம் நீங்க குழம்பாதீங்க. ஏன்னா பேப்பருக்கு ஏற்ற மாதிரி உங்களை தயார்படுத்துங்க. இங்க பாருங்க, 2020 ஆண்டு பழைய சிலபஸ்ல ஒரு வினா பகுதி உங்களுக்கு கேட்டிருந்தவங்க, அதே போல 2019 ஆண்டுலையும் 2020 ஆண்டுலையும் இந்த வினா பகுதி படம் என்பதனால் கருதப்படுவது யாருன்னு கேட்டிருக்காங்க. அப்ப இவங்க கேட்டிருக்கலாமே தேசப்படம் என்பதனால் கருதப்படுவது யாருன்னு கேட்டிருக்கலாமே, ஆனால் அப்படி பயன்படுத்துறது இல்லை, சரிதானே? நீங்க தேசப்படம் என்ற பதங்களை பயன்படுத்துறது முடிஞ்ச வரைக்கும் குறையுங்க, படம் என்றே நீங்க பயன்படுத்துங்க. படம் என்பதுதான் மிக பொருத்தமான ஒரு சரியான பதமும், சரிதான்? நீங்க கடந்த கால பேப்பர்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரெண்ட் உங்களுக்கு விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும், சரிதானே பிள்ளை? இதுதான் படம் தொடர்பாக கடந்த காலங்களில் வந்திருக்கிற வினா பகுதி. 2013 ஆண்டு கால பகுதியை பாருங்க, படங்களின் 2 பிரதான வகைப்பாடுகளை பெயரிடுக, 2வது வினா பகுதியாக கேட்டிருந்தவங்க பாருங்க. மேலே உம்மால் ஒன்றில் பெயரிடப்பட்ட ஒன்றினை தெரிவு செய்து அதன் 4 பயன்பாடுகளை விவரிക്കുക, கருப்பொருள் படம், இடவிளக்கப்படம் சொல்லி நீங்க இதை விளக்கியிருப்பீங்க, சரிதானே? இப்படித்தான் 2013 ஆண்டு எங்கேயுமே தேசப்படம் என்ற ஒரு பதம் பயன்படுத்தவே இல்லை. சோ நீங்க என்னன்னு சொல்ற அப்படியான பதங்களை பயன்படுத்துறத முடிஞ்ச வரைக்கும் குறையுங்க, அதான் கெட்டிக்கு அரத்தனம். நான் சொல்றது விளங்குதா பிள்ளை? ஓ சார். ஓகே ஓகே, அதுதான் நம்ம பிள்ளைகளை திருத்துறதானே பேப்பர் கிளாஸுக்கு வாரினாங்க. சோ அதை பத்தி நீங்க யோசிக்க வேண்டிய தேவைப்பாடுகள் இல்லை, சரி. இன்னொரு விஷயத்த இந்த 2025 ஆண்டு எழுதுறாக்கள் வடிவம் ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. 2024 ஆண்டு காலப்பகுதியில் எழுதின பிள்ளைகளுக்கு மெட்ஸ் பகுதி, அதாவது புள்ளி விவரவியல்ல அதிகமான வினா பகுதியை தூக்கி போட்டுட்டாங்க. இதுல இந்த புள்ளி விவரவியல் வினா பகுதிகள்ல, ஆனால் இன்னும் இந்த கணக்குகள் சார்ந்த வினா பகுதி, அளவு திட்டம் காண்றது, நீளம் காண்றது, பரப்பளவு காண்றது இன்னும் MCQல போடாம விட்டு இருக்காங்க 2024 ஆண்டு. அப்ப நீங்க நல்ல வடிவா இந்த கணக்கு பகுதிகள் எடுத்து செய்ய வேணும். நான் நினைக்கிறேன் எவஞ்சலி 100 MCQ ஏதோ தந்து நான் நினைக்கிறேன் 150,000 இல்லையா எவஞ்சலி தந்து விளங்கப்படுத்தினா, அந்த 100 MCQவையும் எடுத்து அந்த 150,000 இருக்கிற அந்த 100 MCQவையும் எடுத்து திரும்ப 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 எடுத்து செய்து பழகி கொள்ளுங்க. அந்த 100 MCQவையும் எடுங்க. நான் உங்களுக்கு எல்லாமே 100, 70, 80, 50 தான் MCQ தந்திருக்கிறேன். எல்லாம் தேடி 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 உங்களுக்கு கடந்த கால பேப்பர்கள், அதே நேரத்துல சிங்கள பேப்பர், அதே நேரத்துல மாடல் பேப்பர், தொண்டமனார் பேப்பர், சீட்ஸ் பேப்பர், கொழும்பு வணிக பேப்பர் எல்லாத்திலையும் தேடி தேடி தொகுத்து உங்களுக்கு தந்திருக்கிறேன். அதான் சரி. இதுல ஒரு பிள்ளை ஒரு ஆள் கேட்டிருக்கிறா, 1 மில்லிமீட்டர் எத்தனை சென்டிமீட்டர் சார் கேட்டிருக்காங்க. அப்படி சொல்லக்கூடாதுல, 1 சென்டிமீட்டர் 10 மில்லிமீட்டர் அப்படித்தான் நீங்க படிக்க வேணும். 1 மில்லிமீட்டர் எத்தனை சென்டிமீட்டர் அப்படி இல்ல,
1 சென்டிமீட்டர் 10 மில்லிமீட்டர். சரிதானே? இப்படித்தான் நீங்க குழம்பு படுறது கூட. 1 சென்டிமீட்டர் 10 மில்லிமீட்டர். 1 சென்டிமீட்டர் 10 மில்லிமீட்டருக்கு சமனாக இருக்கும். சரிதானே? கணக்கு செய்யும் போதெல்லாம் புற நாங்க பார்ப்போம். இதெல்லாம் நாங்க படிச்சிருக்கிறோம். 100 MCQ செய்யும் போதெல்லாம் மில்லிமீட்டர்ல எப்படி செய்யறது, சென்டிமீட்டர்ல எப்படி செய்யறது, எல்லாம் வடிவா அணுவா நாங்க 100 MCQ செய்யும் போது வடிவா படிச்சிருக்கிறோம் செய்முறை புவியியல்ல. சரிதானே? அந்த என்னோட கிளாஸுக்கு வந்த பிள்ளைகளுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம 100 MCQ செய்யும் போதெல்லாம் விளங்கப்படுத்திருக்கிறோம் அது கடை. சரிதானே? ஓகே. இப்ப பாருங்க, மூன்றாவது வினா பகுதியை பாருங்க. மூன்றாவது வினா பகுதி 1க்கு 50,000 என்ற அளவு திட்டத்துக்கு அமைய 16 சென்டிமீட்டர் தர 10 சென்டிமீட்டரில் வரையப்பட்ட மெட்ரிக் தேசப்படம் ஒன்றில் எடுத்து காட்டப்படும் நிலத்தின் உண்மையான பரப்பளவு யாது? சரிதானே? வடிவ ஞாபகம் கொள்ள வேண்டும் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த 1க்கு 50,000 என்ற இடவிலக்க படங்கள்ல இருக்கிற இந்த உண்மையான அளவு திட்டம் என்ன? இது ஒரு உங்களுக்கு தெரிய வேணும். பரப்பளவு உங்களுக்கு கேட்டிருக்காங்க இங்க. அப்ப நீங்க உடனே என்ன செய்ய வேணும் என்று சொல்லி சொன்னால், உடனே நீங்க இப்படி பாக்ஸ் ஒன்று அடிச்சு கொள்ள வேணும் கட்டாயமாக. எங்களுக்கு தெரியும் நீளம் 16 சென்டிமீட்டர். உடனே நீங்க இதுகளை உடனே குறிக்க வேணும். 16 சென்டிமீட்டர். சரிதானே? அதே போல அகலம் வந்து பாத்தீங்கன்னா 10 சென்டிமீட்டராக இருக்கும். இது 1க்கு 50,000. எங்களுக்கு தெரியும் 1க்கு 50,000 2 சென்டிமீட்டர் சமன் 2 சென்டிமீட்டர் சமன் எங்களுக்கு தெரியும் வந்து 1 கிலோமீட்டருக்கு சமனாக இருக்கும் என்றெல்லாம் நாங்க முன்னுக்கெல்லாம் படிச்சிருக்கிறோம் வடிவா. சரிதானே? 2 சென்டிமீட்டர் சமன் 1 கிலோமீட்டர். எனக்கு இந்த இது வந்தது எனக்கு தெரியல என்றார்கள் இருந்தா கை சத்துங்க. இந்த 2 சென்டிமீட்டர் 1 கிலோமீட்டர் எப்படி வந்தது சார் எனக்கு தெரியல என்றார்கள் கை சத்துங்க. இந்த சிஸ்டமேட்டிக் எனக்கு வந்தது துப்புரவா தெரியாது சார் என்றார்கள் இருந்தால் கை சத்துங்க. அது விளங்கப்படுத்தி விடுவேன். ஏன்னா இது தெரியாம கணக்கு பகுதி செய்ய மாட்டீங்க. சரி, அந்த அம்மு என்ற பிள்ளை, அது அம்மு, அடுத்தது சாஃபா. ஓகே 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 ஓகே. அப்ப நிறைய பேருக்கு தெரியாது, அதையும் விளங்கப்படுத்தி விடுறேன். சரிதானே? ஓகே, பாருங்க அது எப்படி வந்ததுன்றத வடிவா பாருங்க. ஏனால் இந்த பேப்பர் கிளாஸ்கள் இப்படியான விஷயங்கள் எல்லாம் நீங்க விளங்கி எடுத்துட வேணும். பாருங்க, 1க்கு 50,000 முதல் அதை எழுதுங்க. எந்த ஒரு அளவு திட்டம் தந்தாலும் அதை முதலாவது எழுதுங்க. 1க்கு 50,000 இதுதான் இந்த அளவு திட்டம் இப்படி வந்தன்னு சொல்லி நாங்க பார்க்க போறோம். எங்களுக்கு தெரிய வேணும் இந்த 1க்கு 50,000 என்ற அளவு திட்டம் முதல் என்னத்தை சொல்ல வருகுது என்றதை எங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேணும். இந்த 1க்கு 50,000 என்ற அளவு திட்டம் என்னத்தை முதல் சொல்ல வருகுது என்றதை எங்களுக்கு வடிவா முழுமையாக தெரிய வேணும். என்ன சொல்ல வருது என்றால் 1 சென்டிமீட்டர் சமன் 1 சென்டிமீட்டர் சமன் 50,000 சென்டிமீட்டருக்கு சமனாக இருக்கும் என்று சொல்லி சொல்லுது. 1 சென்டிமீட்டர் 50,000 சென்டிமீட்டருக்கு சமனாக இருக்கும் என்று சொல்லி சொல்லுது. சரி, இப்படி சொல்லும் போது உங்களுக்கு விளங்காது நான் என்னத்தை சொல்ல வாரன்றது விளங்காது. இப்ப நான் சிம்பிளா சொல்றேனே. இப்ப நான் இதுல எவஞ்சலினை கூப்பிடுறேன். எவஞ்சலின் ஜவாபுள்ள நம்ம வகுப்பறையில இருக்கின்ற புள்ள, அதாவது ஃபுல்லா இருக்கு ஸ்கூல்ல இருக்கிறதுகளை எனக்கு கீறி கொண்டு வாங்க நாளைக்குன்னு சொல்லி சொல்றேன் பிள்ளை. அப்ப அந்த பிள்ளை என்ன செய்யுது, ஒரு தாள் ஒன்று எடுத்து ஒரு பைசீட் ஒன்று எடுத்து சின்ன 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 வகுப்பறைகளை ஃபுல்லா வரையுது. சரிதானே? அப்ப எங்களுக்கு தெரிய வேணும் வகுப்பறை என்றது மிகப்பெரிய ஒரு பரப்பு உண்மையான பிரதேசத்துல. ஆனால் இந்த பிள்ளை படத்துல என்ன செஞ்சு கொண்டு வந்தது, குட்டியா கீறி கொண்டு வந்திருக்குது. விளங்குதானே? அப்ப எங்களுக்கு உண்மையான நிலப்பரப்பு மிகப்பெரியது, ஆனால் நாங்க வரைகின்ற படம் மிகவும் சிறியது. சரிதானே? எங்களுக்கு தெரிய வேணும் எங்களோட நிலப்பரப்பு மிகப்பெரியது, இவ வரைஞ்சிருக்கிற இடம் வந்து மிகச்சிறியது. அப்ப இந்த பெரிய இடத்துக்குள்ள இருக்கிற ஒரு அம்சத்தை நாங்க இந்த தாளுக்குள்ள எப்படி வரைய வேணும் என்றதை பத்தி கதைக்கிறது தான் இந்த 1க்கு 50,000 என்ற ஒரு அம்சம். அதாவது இந்த முன்னுக்கு இருக்கிற இந்த இருக்கிற ஒன்றுன்றது எதை சொல்ல வரும் என்றால் இந்த இருக்கிற படப்பகுதியை சொல்ல வருகிறது. இந்த இருக்கிற படப்பகுதியை சொல்ல வருகிறது. இந்த 50,000 என்றது எதை சொல்ல வருது என்றால் இந்த இருக்கிற நிலப்பகுதியை சொல்ல வருகிறது. அதாவது இந்த 50,000 சென்டிமீட்டருக்குள்ள இந்த நிலப்பகுதிக்குள்ள இருக்கிற அம்சங்கள் எல்லாத்தையும் நாங்க 1 சென்டிமீட்டர் என்ற இந்த படப்பகுதிக்குள்ள கொண்டு வர போறோம் என்றதை கதைக்கிறது தான் இந்த 1க்கு 50,000 என்றதனுடைய சரியான விளக்கம். அப்ப இந்த முன்னுக்கு இருக்கிறது எங்களுக்கு படப்பகுதியையும் இந்த 50,000 என்றது எங்களுக்கு நிலப்பகுதியையும் பற்றி கதைக்கும். சரிதானே? ஒன்றுன்றது படப்பகுதியையும் 50,000 என்றது எங்களுக்கு நிலப்பகுதியை பற்றி கதைக்கும். அப்ப நாங்க படத்தை மாத்த போறது இல்லை, அதே போல நிலத்தையும் மாற்ற
போறது இல்லை, நாங்க படத்தையும் மாற்ற போறது இல்லை, நிலத்தையும் மாற்ற போறது இல்லை. இதுதான் உங்களுக்கான சரியான ஒரு விளக்கம். ஒரு சென்டிமீட்டர் 50,000 சென்டிமீட்டருக்கு சமனாக இருக்கும். இந்த சென்டிமீட்டரை தான் நாங்க என்ன செய்ய போறோம்னா கன்வெர்ட் பண்ணி கொண்டு வர போறோம். மீட்டருக்கு, கிலோமீட்டருக்கு, மில்லிமீட்டருக்கு எல்லாம் நாங்க என்ன செய்ய போறோம், மாத்தி கொண்டு வர போறோம். எப்படி மாத்த போறோம்ன்றது பாருங்க. எங்களுக்கு படப்பகுதி மாறாது. ஒரு சென்டிமீட்டர் சமன் எங்களுக்கு தெரிய வேணும் 100 சென்டிமீட்டர் சமன் 1 மீட்டராக இருக்கும். 100 சென்டிமீட்டர் சமன் 1 மீட்டர். அப்ப 50,000 சென்டிமீட்டர் சமன் 50,000 சென்டிமீட்டர் சமன் 500 மீட்டராக இருக்கும். 50,000 சென்டிமீட்டர் சமன் 500 மீட்டராக வந்து இருக்கும். பாருங்க, இதை நீங்க 50,000 100ஆல பிரிச்சு விட்டீங்கன்னா எங்களுக்கு மீட்டர் வரும். அப்ப 50,000 சென்டிமீட்டர் 500 மீட்டராக வந்து இருக்கும். அப்ப எங்களுக்கு படப்பகுதி மாறாது, அதை அப்படி எழுதுவீங்க. இப்ப நாங்க இதை கிலோமீட்டருக்கு மாத்த போறோம். எங்களுக்கு தெரிய வேணும் 1000 மீட்டர் 1 கிலோமீட்டர். அப்ப 500 மீட்டர் எங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அரை கிலோமீட்டராக இருக்கும். 500 மீட்டர் அரை கிலோமீட்டராக இருக்கும். இதுக்கும் உங்க எல்லாருக்குமே வடிவா தெரிஞ்சிருக்கும். இப்ப நாங்க என்ன செய்ய போறோம் என்றால் இதை இப்போ 1 கிலோமீட்டருக்கு மாத்த போறோம். என்ன செய்ய போறோம், இதை 1 கிலோமீட்டருக்கு மாத்த போறோம். 1 சென்டிமீட்டர் அரை கிலோமீட்டர் என்றால் 1 கிலோமீட்டர் எத்தனை சென்டிமீட்டர் காண வேணும். இப்ப 1க்கு அரை என்றால் 2க்கு எத்தனையா இருக்க போகுது, 2க்கு உண்டா இருக்க. அப்ப 2 சென்டிமீட்டர் சமன் 1 கிலோமீட்டர். இப்படித்தான் எங்களுக்கு வந்தது. அதுக்கு பிறகு எங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரிஞ்சிருக்க வேணும். எங்களுக்கு 1 சென்டிமீட்டர் சமன் 10 மில்லிமீட்டருக்கு சமனாக இருக்கும். இந்த சிண்டெக்ஸை நீங்க எப்பயுமே மறக்க கூடாது. இந்த இருக்கிற இதுகளை நீங்க எப்பயுமே மறந்து விடக் கூடாது. இதை வச்சு கொண்டுதான் நீங்க கணக்கு பகுதிகளில் இருக்கிற அனைத்தையும் நீங்க செய்து கொள்ள வேணும். இதை வச்சு கொண்டுதான் கணக்கு பகுதி முழுமையாக செய்ய வேணும். இப்ப எங்களுக்கு பரப்பளவு என்னன்னு சொல்லி தான் எங்கள்கிட்ட இங்க வினா பகுதி எங்கள்கிட்ட கேட்டிருக்கிறாங்க. இப்ப தெரியும் எங்களுக்கு இது வந்து 16, இது வந்து 10. அப்ப எங்களுக்கு 16 சென்டிமீட்டர் எத்தனை கிலோமீட்டர் தெரிய வேணும். எங்களுக்கு தெரிய வேணும் வடிவா பாருங்க. 2 சென்டிமீட்டர் சமன் 1 கிலோமீட்டர் என்றால் 16 சென்டிமீட்டர் எத்தனை கிலோமீட்டர் என்றது தெரிய வரும். இதை நீங்க 2ஆல பிரிச்சு விட்டீங்கன்னாலே சிம்பிளா வரும். பாருங்க, 2க்கு 1 என்றால் 16க்கு எத்தனையா இருக்க போகுது, 8 ஆக இருக்கும். 8 கிலோமீட்டர் இருக்கு. அப்ப 10க்கு எத்தனையா இருக்க போகுது, 5 கிலோமீட்டர். 10க்கு 5 ஆக இருக்கும். அப்ப இங்க எங்களுக்கு கேள்வி என்ன செய்ய, பரப்பளவு கேட்டிருக்காங்க. பரப்பளவுன்றது நீளம் தர அகலம். அப்ப 8ஐயும் 5ஐயும் பெருக்கி விட்டீங்கன்னா எங்களுக்கு பரப்பளவு வரும். 8 எத்தனை, 40 கிலோமீட்டர் வர்க்கம் என்றது எங்களுக்கு தெரிய வேணும். 40 கிலோமீட்டர் வர்க்கம் என்றது எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். சரிதானே? ஓகே. என்னடா பிள்ளைகள், அப்படி நீங்க அந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ண போறீங்கன்னு சொல்லி சொன்னால், இதுல நான் நம்பர் போட இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படி நீங்க ஜாயின் பண்றேன்னு சொல்லி சொன்னால் இவங்களோட ஜாயின் பண்ணி படியுங்க. அடுத்தது பிள்ளைகள், நீங்க 2025ஆம் ஆண்டு எழுதுற உங்களுக்கு நான் திரும்ப திரும்ப சொல்றேன், காலம் இல்லை. உங்களுக்கு தெரியும் 181 நாள் தான் உங்களுக்கு இந்த சிலபஸ்களை முடிச்சு ஃபுல்லா பினிஷ் பண்ண சொல்லியிருக்காங்க. 2025ஆம் ஆண்டு வடிவா ஒபிஷியலா வடிவா சொல்லித்தாங்க. இதை நான் முன்னுக்கே 2026ஆம் ஆண்டாக்களுக்கு செய்யும் போது நான் உங்களுக்கு கதைக்கிறேன். திரும்பியும் இருக்க உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். இந்த 2025ஆம் ஆண்டு எழுத போற நீங்க உங்களுக்கு காலம் மிக மிக குறைவு. இன்னும் 181 நாள் தான் உங்களுக்கு இருக்குது. வடிவா ஞாபகம் வச்சு கொடுங்க. இன்னும் 181 நாள் தான் உங்களுடைய பாடசாலை காலம் உங்களுக்கு இருக்குது. அப்ப இந்த 181 நாளைக்குள்ள வடிவா படிச்சு முடிச்சு கொள்ளுங்க. சரிதானே? வடிவா படிச்சு முடிச்சு வடிவா எக்ஸாம் போய் எழுதிருங்க. காலங்கள் மிக குறைவு. ஏன்னா இன்னைக்கு நான் அந்த நியூஸும் இன்னைக்கு போட்டிருந்தவங்க ஜனசோரும் குரூப்ல போட்டிருந்தவர் உங்களுக்கு எல்லாருக்கும். அப்ப எங்களுக்கு 181 நாள் தான் இந்த 2025ஆம் ஆண்டு எழுத போறவங்களுக்கு இருக்குது. அப்ப நீங்க வடிவா 12ஆம் ஆண்டு வடிவா கிளியர் பண்ணிட்டு 13ஆம் ஆண்டுக்கு போய் வடிவா படியுங்க. இன்னும் கிளியர் இல்லைன்னு சொல்லி சொன்னா ஏதோ ஒரு வகையில வீட்டு இருந்து செல்ஃபாவது படிச்சு முடிச்சிருங்க. ஏன்னா காலங்கள் மிக குறைவு. நான் புவியலுக்கு மட்டும் சொல்ல இல்ல, நீங்க எடுக்கிற 3 பாடத்துக்கும் சேர்த்து தான் நான் சொல்றேன். ஏன்னா புவியலே எடுத்தா யூனிவர்சிட்டி போயிடாது. 3 பாடமும் நல்ல சிறந்த ரிசல்ட் எடுத்தா தான் நாங்க யூனிவர்சிட்டி போகலாம். 3 பாடத்தையும் வடிவா படிச்சு கொள்ளுங்க. காலங்கள் மிக குறைவாக இருக்குது. சரி, ஓகே. அடுத்தது இந்த தியரியை படிச்சு ஓட வேணாது. தயவு செய்து திரும்ப திரும்ப சொல்ற, இந்த தியரியை படிச்சு பாடமாக்கி மறக்காதீங்க. தியரியை பாடமாக்க உங்களுக்கு மறக்கும். ஒரு பேப்பர் ஒன்று எடுத்து அதுக்கு ஒரு டைம் ஒன்று பிக்ஸ் பண்ணிருந்து வடிவா இருந்து எழுதுங்க. எழுதி பார்த்து நீங்க போற கிளாஸ்ல இருக்கிற சேர்மார்கள் அவங்கள்ட்ட போயிட்டு அந்த பேப்பரை கொடுத்து கரெக்ஷன் பண்ணி உங்களை நீங்க இன்னும் உங்களை வளர்த்துக் கொள்ளுங்க. அதான் உங்களுக்கு சரியான ஒரு பெறுபேறுகளை உங்களுக்கு எடுத்து தரும். சரி, அடுத்தது 4வது வினா. இடவிளக்க படம் ஒன்றில் எடுத்து காட்டப்படும் 2 பௌதிக அம்சங்கள். இடவிளக்க படங்கள்ல இருக்கிற
2 பௌதிக அம்சங்கள். உங்களுடைய ஃபைனல் எக்ஸாம் பேப்பர்களாக இருக்கட்டும் அல்லது உங்களுடைய டேர்ம் எக்ஸாம் பேப்பர்களாக இருக்கட்டும், அடிக்கடி வருகின்ற ஒரு வினா பகுதி பௌதிக பண்பாட்டு அம்சங்களை கண்டுபிடிக்கிறது. 2024ஆம் ஆண்டு ஆக்களுக்கும் ஒரு வினா வந்திருந்தது பௌதிக பண்பாட்டு அம்சங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு. சரிதானே? அப்ப வினா பகுதிகள் மிகவும் இலகுவாக வரும். உங்களுக்கு அதை எப்படி கண்டுபிடிக்கிறன்ற நுட்பம் உங்களுக்கு சரியான வகையில தெரிஞ்சிருக்க வேணும். இப்ப உதாரணமா நான் படிப்பிக்கிறேன், படிப்பிச்சு போட்டு உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு 2-3 உதாரணம் தான் தருவேன். சரிதானே? 2-3 உதாரணம் தான் நான் உங்களுக்கு தருவேன். நீங்க அதை பாடமாக்கிட்டு போய் பரீட்சையில போய் பாத்தீங்கன்னா அங்க நான் தந்தது வந்திருக்காது, வேற ஏதோ ஒன்றுதான் வந்திருக்குது. அப்ப நீங்க என்ன செஞ்சிருக்க வேணும்? அந்த பௌதிக பண்பாட்டு அம்சங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு பழக வேணும். சரிதானே? அதுதான் கெட்டிக்காரத்தனம். சரி, எங்களுக்கு தெரிய வேணும் பௌதிக அம்சம்டா என்ன, பண்பாட்டு அம்சம்டா என்ன என்றது உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேணும். பௌதிக அம்சம் என்றது மனிதனுடைய தலையீடுகளின்றி இயற்கையாக எங்களுடைய புவியின மேற்பரப்பில காணப்படுறது எல்லாத்தையும் நாங்க பௌதிக அம்சங்கள் என்று சொல்லுவோம். பண்பாட்டு அம்சங்கள் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மனிதனுடைய தலையீடுகளை கொண்டு எங்களுடைய புவியினுடைய மேற்பரப்பில காணப்படுற எல்லாத்தையும் நாங்க என்னன்னு சொல்லுவோம், பண்பாட்டு அம்சங்கள் என்று சொல்லுவோம். சரி பிள்ளைங்க, என்னடால் இதுல நான் கதைக்கல பிள்ளை, இதுல நம்பர் போறோம். நீங்க நம்பர்ல அப்படி கிளாஸ்ல பேப்பர் கிளாஸ்ல ஜாயின் பண்றாங்க, இந்த நம்பருக்கு கண்டக்ட் பண்ணி நீங்க பேப்பர் கிளாஸ்ல ஜாயின் பண்ணுங்க. சரிதானே? இதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க, திரும்ப திரும்ப கேட்காதீங்க பிள்ளைல. இந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இல்லாட்டி என் ஹேண்ட் அவுட்ல உங்கள்ட்ட இருக்கும், அதுல நம்பர் இருக்கு, அந்த நம்பர்ல எடுத்து என்னோட கதைச்சிங்கன்னா உங்களோடையும் உங்களோட பேப்பர் கிளாஸ்ல ஜாயின் பண்ணிவிடுவேன். அவங்களோட சேர்ந்து நீங்களும் படிக்கலாம். ஓகே, அடுத்தது இடவிலக்க படம் ஒன்றில் இந்த பௌதிக பண்பாட்டு அம்சங்கள் இருக்கிற பௌதிக பண்பாட்டு அம்சங்கள் இப்ப உங்களுக்கு வடிவா தெரிஞ்சிருக்கும். பௌதிக அம்சம் என்ன, பண்பாட்டு அம்சம் என்னன்றது வடிவா தெரிஞ்சிருக்கும். இப்ப பாருங்க, 5 விடையும் பாருங்க. குளம், குளம்ன்றது பௌதிக அம்சமா பண்பாட்டு அம்சமா? குளம் யாரால கட்டப்படுதுன்னா மனிதனால கட்டப்படுகிறது. ஆகவே குளம் பண்பாட்டு அம்சம். இந்த விடையை பார்த்த உடனே ரிஜெக்ட் பண்ணிடணும். நீர்வீழ்ச்சி, நீர்வீழ்ச்சி என்ன அம்சம்? ஆகவே ஒரு பண்பாட்டு அம்சமும் ஒரு பௌதிக அம்சம் வந்திருக்குது. ஆகவே இந்த விடை பொருத்தமற்ற விடையாக இருக்கும். 2வது காடு, நதி. காடு என்ன வரப்போகுது? காடு நதி பௌதிக அம்சம். ஆகவே தெரியும் 2வது தான் விட வரப்போது. நாங்க மற்றதையும் பார்த்து கொண்டு வருவோம். வீதி, வீதி என்ன அம்சம்? பண்பாட்டு அம்சம். ஆற்றடை தீவு, ஆற்றடை தீவு பண்பாடு இல்ல, பௌதிக அம்சம். ஆற்றடை தீவு பௌதிக அம்சம். அடுத்தது காடு, பௌதிக அம்சம். கால்வாய் பண்பாட்டு அம்சம். அடுத்தது சேற்று நிலம், பௌதிக அம்சம். நெற்பயிற்சிகை பண்பாட்டு அம்சம். ஆகவே எங்களுக்கு சரியான விடையாக அமைய போறது பாத்தீங்கன்னா 2வதாக இருக்கும். காடு நதி. இந்த 2வது தான் எங்களுக்கு மிகவும் பொருத்தமான ஒரு விடைப்பாடாக இருக்கும். சரிதானே? ஓகே, இப்ப பௌதிக பண்பாட்டு அம்சங்களை எனக்கு கண்டுபிடிக்க தெரியாது சார் என்றார்கள், நீங்க கையுசத்தி உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். சார், ஏன் நாங்க பண்பாட்டு அம்சம்னு சொல்ற? எது நெற்பயிற்சியா? நெற்பயிற்சி இயற்கையாவாக இருக்குது. நெல் விதைக்கிறது இயற்கையாவா விளையுது? இயற்கையா மனிதனால செய்ய மனிதன் தான் என்ன செய்யறது? வரம்பு கட்டி, வாய்க்கால் வெட்டி, நிலத்தை போட்டு பதப்படுத்தி, பிறகு மெஷின் போட்டு அடிச்சு, பிறகு அதை பதப்படுத்தி சரியான வகையில் எடுத்து, பிறகு நெல்லை விதைச்சு, பிறகு அதை அறுவடை செய்துதான் எங்கிட்ட கைக்கு வருது பிள்ளை. அப்ப இவ்வளவு செய்யறது இயற்கையாக விளைஞ்சு வருகுது. இயற்கையா வர சோத்தையா நாங்க சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். அனுஷா, நெற்பயிற்சி என்றது மனிதன் செய்யறது. அப்ப மனிதன் செய்தால் நாங்க என்ன சொல்லுவோம்? பண்பாட்டு அம்சம் என்று சொல்லுவோம். சரியா பிள்ளை? இல்ல, நீங்க கொஞ்சம் லோவா இருக்கிறீங்க போல. சொல்லுங்க. ஆற்றடை தீவு என்னது? ஆற்றடை தீவுன்றது பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆறுகளுக்கு இடையில அமைய பெற்றிருக்கும். உங்களுக்கு தெரியும், வடிவா பிள்ளைகள் வடிவா நீட்டா படியுங்க. சரிதானே? ஆற்றடை தீவுல தெரியாம இருக்கிறீங்கன்னா வடிவா பாத்துக்கோங்க எப்படி வர போகுதுன்றது. இப்போ ஒரு ஆறு ஒன்று ஓடி வருதுன்னு வச்சுக்கொள்ளுங்க. ஒரு ஆறு ஒன்று ஓடி வருதுன்னு சொன்னால் இந்த ஆறு என்ன செய்யும் என்றால் பின்னும். இந்த ஆறு பின்னி ஓடுகிற சந்தர்ப்பங்கள்ல இதுல வருகின்ற இந்த தீவு, இந்த இதுக்கு பெயர் தான் நாங்க ஆற்றடை தீவு என்று சொல்லுவோம். இப்ப விளங்குதா? மற்றதை பின்னி ஆறு என்று சொல்லுவோம். இதை ஆற்று தீவு அல்லது ஆற்றடை தீவு என்று சொல்லுவோம். சரியா பிள்ளை? சரி சார். ஓகே, மற்றார்கள் சந்தேகம் இருக்கிறார்கள்? சொல்லுங்க.
காடுகள் வந்து மீள்காடாக்கம் காடுகள் உருவாக்கப்படுது சார். அது பண்பாட்டு மானிட்டாம்சத்துக்குள்ள வருமா? ஓகே, நல்ல ஒரு கேள்வியோட கேட்டிருக்கு தம்பி. மீள் காடாக்கம் மனிதனால செய்யப்படுகிறது என்று சொல்லி சொல்றீங்க. ஓகே, மீள் காடாக்கம் மனிதனால நடப்படுகிறது, ஆனால் பராமரிக்கப்படுதான்னு கேட்டால் இல்லை. மனிதன் போய் ஒரு காட்டுல ஒரு மரத்தை வந்து நட்டுட்டு போறான், அதுக்கு தொடர்ச்சியா தண்ணி ஊத்தி அதுக்கு உரம் போட்டு அதை போட்டு வளர்த்து அப்படி செய்யறானா? இல்ல. ஒரு விதையையோ அல்லது ஒரு மரத்தையோ நட்டு போட்டுதான் போறான் காட்டுக்கு, அதை பராமரிக்கிறது இல்லை. ஆகவே நாங்க மீள் காடாக்கம் கூட காடு தானால் தான் வளருது. சில டைம்ல அவன் வெச்சு போட்டு வந்தால் இறந்தாலும் இறந்து போயிடும் அந்த தாவரம். சோ நாங்க காடுகள்ன்றது எப்பயுமே பௌதிக அம்சத்துக்குள்ள நாங்க எடுக்க வேணும். இப்ப விளங்குதா பிள்ளை தம்பி? ஓகே சார். மற்றாக்கள் சார் சொல்லுங்க. சார் சொல்லுங்க. மீள்காடாக்கம் அப்ப பேப்பர்ல வந்து நம்ம மீள்காடாக்கம் என்னது? வந்து நம்ம என்னத்துக்கு கொடுக்குறது? மீள் காடாக்கம்னு சொல்லி வந்தாவா? ஆமாம் சார். அது மீள் காடாக்கம் வந்தால் பண்பாடுதான். ஏன் நீங்க தானே கொண்டு நடுறீங்க, நீங்க தானே கொண்டு நடுறீங்க, அப்ப நீங்க தானே கொண்டு வைக்கிறீங்க. அப்ப அது வந்து எப்பயுமே ஒரு பண்பாட்டு அம்சமா தான் இருக்கு மீள் காடாக்கம்னு சொல்லி வந்தா. இப்ப இன்னொரு விஷயத்தை படியா பார்க்க வேணும். சில நாடுகள் காடுகளை வந்து உருவாக்குறாங்க, ஆனால் அது வந்து சரியான வகையில இருக்குதான்னு கேட்டால் இல்ல. ஆனா அப்படியெல்லாம் வராது. உங்களுக்கு சிக்கு முக்காக்கி எல்லாம் போட்டு உங்கள்ட்ட கேள்விகள் தர மாட்டாங்க. சரிதானே அஃப்லான்? பாருங்க, இந்த மீள் காடாக்கம்ன்றது மனிதன் கொண்டே ஒரு தாவரத்தை நடுறது, ஆனால் ஒரு சரியான வகையில அவன் அதுல கிடந்து தண்ணி ஊற்றி பசலை போட்டு பார்த்து பராமரித்து வளர்க்கிறானா? அப்படியெல்லாம் வளர்க்கவும் மாட்டான். குறிப்பிட்ட ஒரு காலத்துக்கு பிறகு அதை விட்டுருவான், கை விட்டுருவான். அது தானாத்தான் வளருது. சொல்ற விளக்கு தானே? நாங்க எப்படி எடுத்தாலும் நாங்க அதை பௌதிக அம்சத்துக்குள்ள கொண்டு வர வேணும். சரிதானே அஃப்லான்? ஓகே சார். ஆனால் இப்படி உங்கள்ட்ட அப்படி குறுக்குப்பாட்டு திறமையெல்லாம் உங்கள்ட்ட கேள்விகள் வராது. நீங்க இலகுவாக கண்டுபிடிக்கிற மாதிரி தான் வரும். சரிதானே? குதர்க்கமான கேள்விகளை உங்களோட பேப்பர்ல போட மாட்டாங்க. நீங்க அதில பத்தி யோசிக்க வேண்டிய தேவைப்பாடுகள் இல்லை. சரிதானே? ஓகே சார். ஓகே, இப்ப நம்ம எப்பயும் நான் சொல்லியிருக்கிறேன், நம்மகிட்ட படிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கேன், எப்பயுமே கடந்த காலத்தை பார்க்க வேணும். கடந்த காலத்தை பார்த்தா தான் எங்களுக்கு இப்படி குதர்க்கமான வினாப்பகுதிகள் வருகுதா என்றதை நாங்க பார்க்க வேணும். பாருங்க, 2014 ஆண்டு காலப்பகுதியில பண்பாட்டு அம்சங்கள் கேட்டிருக்கிறாங்க. பாருங்க, அதே போல வந்து பாத்தீங்கன்னா 2018 ஆண்டு காலப்பகுதியில வந்து பாத்தீங்கன்னா பௌதிக அம்சம் ஒன்று கேட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 2019 ஆண்டு புது சிலபஸ்ல பௌதிக அம்சங்கள் கேட்டிருக்கிறாங்க. அதே போல எடுத்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அதுக்கு பிறகு 2023 வரை இல்ல 24 ஆண்டுலையும் என்ன கேட்டிருக்காங்க? பௌதிக பண்பாட்டு அம்சங்களை கேட்டிருக்கிறாங்க. சரிதானே? அப்ப இப்படித்தான் நாங்க பௌதிக பண்பாட்டு அம்சங்கள் எங்களுக்கு கேள்வி பேப்பர்கள்ல தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்குது. ஆகவே நாங்க தொடர்ச்சியாக என்ன செய்ய வேணும்? இந்த பௌதிக பண்பாட்டு அம்சங்களை நாங்க சரியான வகையில கண்டுபிடிக்க வேணும். இந்த யூடியூப் சேனல்ல போய் பாத்தீங்கன்னா இந்த 2024 ஆண்டு பிள்ளைகளுக்கு செய்த மாடல் பேப்பர் போட்டிருக்கிறேன். போய் அதை போய் பாருங்க. அந்த பிள்ளைகளுக்கு நான் கத்தி கத்தி படிப்பிச்சேன். படம் பெறும் சொல்லி அந்த 2024 ஆண்டு பிள்ளைகளுக்கு சொல்லி படிப்பிச்சேன். அது இந்த யூடியூப் சேனல் இருக்குது. அந்த யூடியூப் சேனல்ல போய் பாத்தீங்கன்னா விளங்கும். அதுல செஞ்ச வீடியோ 1-2 வீடியோவை நான் அதுல போட்டிருக்கிறேன். கல்வியகம் என்று அடிச்சீங்கன்னா இந்த யூடியூப் சேனல் வரும். போய் பாருங்க. அந்த பிள்ளைகள்ட்ட நான் ஒவ்வொரு எம்சிக்யூவும் இது வரும் சொல்லி படிப்பிச்சதெல்லாம் கிடக்குது. போய் பாருங்க. பேப்பர் பிள்ளைகள் வடிவா நாங்க டிக் பண்ணி எடுத்தோம்னா சிம்பிளா செய்து கொண்டு போகலாம். சரிதானே? ஓகே, அடுத்தது 5வது வினா பகுதியை பாருங்க. 1:50,000 அளவு திட்ட படம் ஒன்றினை 4 மடங்காக சிறப்பிக்கும் பொழுது அதன் புதிய அளவு திட்டம் என்னவாக இருக்கும்? இது எங்களுக்கு அளவு திட்டம் சார்ந்த ஒரு கணக்கு. இது வந்து ஒரு மெட்ஸ் பகுதி மாதிரி கிட்டத்தட்ட. அதாவது இதுக்கு ஒரு தியரி ஒன்று இருக்குது. அளவு திட்டம் சிறுத்தால் படம் பெருக்கும், அளவு திட்டம் பெருத்தால் படம் சிறுக்கும். அப்ப இங்க வந்து படம் சிறுக்குது. அப்ப எங்களுக்கு தெரிய வேணும் 1:50,000 விட அளவு திட்டங்கள் எப்பயுமே உங்களுக்கு எப்படி இருக்க வேணும்? பெரிதாக இருக்க வேணும் என்றதை வடிவம் ஞாபகம் வேணும். சரிதானே? இப்ப பாருங்க, இந்த 1:50,000 தான் நாங்க சொல்லுவோம் வந்து இதை நடுத்தர அளவு திட்டம் சொல்லுவோம். இந்த 1:50,000 நாங்க என்ன சொல்லுவோம்? நடுத்தர அளவு திட்டம். இந்த 1:50,000 விட அளவு திட்டங்களினுடைய அளவு பெருத்து கொண்டு வந்தால் அதை நாங்க சிறுப்பித்தல் என்று சொல்லுவோம். அதை விட குறைஞ்சு கொண்டு வந்தால் நாங்க அதை பெருப்பித்தல், அதாவது பெரிய அளவு திட்டம் என்று சொல்லுவோம். சரிதான்? இதை நாங்க சிறிய அளவு திட்டம் பண்ணுவோம், மற்றதை நாங்க பெரிய அளவு திட்டம் பண்ணுவோம். 1க்கு 1 லட்சம், 1க்கு 1 லட்சம், 1க்கு 2 லட்சம், 1க்கு 2 லட்சம், அதே மாதிரி 1க்கு 3 லட்சம், 1,50,000 அப்படி வந்தால் நாங்க அதை சொல்லுவோம் வந்து சிறிய அளவு திட்டம் என்று சொல்லுவோம். 1:50,000 விட எங்களுக்கு அளவு திட்டங்கள் வந்து பெரிதாக சிறிதாக இருக்கும் என்றால் நாங்க அதை வந்து
பெரிய அளவு திட்டம் என்று சொல்லி சொல்லுவோம். அதை நாங்க என்ன சொல்லுவோம்? பெரிய அளவு திட்டம் அல்லது பேரின அளவு திட்டம் என்று சொல்லி சொல்லுவோம். சரி, இப்ப இதன் அடிப்படையில் உங்களுக்கு தெரிய வேணும், இந்த படம் 2 மடங்காக வந்து என்ன செய்யுதுன்னு சொல்லி சொன்னால் சிறப்பிக்கப்படுகிறது. அப்ப உங்களுக்கு தெரிய வேணும் எத்தனை மடங்கு? 4 மடங்காக சிறப்பிக்கப்படுகிறது. அப்ப எங்களுக்கு தெரிய வேணும், இந்த சிறப்பித்தல் கேட்டால் நீங்க என்ன செய்ய வேணும்? இதை வந்து பெருக்க வேணும். பெருப்பித்தல் கேட்டால் இதை வந்து நீங்க பிரிக்க வேணும். சரிதானே? அதை ஞாபகம் வச்சிருக்க வேணும். சிறப்பித்தல் கேட்டால் படத்தை என்ன செய்ய வேணும்? பெருக்க வேணும். பெருப்பித்தல் கேட்டால் படத்தை என்ன செய்ய வேணும்? பிரிக்க வேணும். அதை பாருங்க, இங்க பாருங்க, பி என்று சொல்லி ஞாபகம் வேணும். பெருப்பித்தல் வந்தால் பிரி என்ற அர்த்தம். சரிதானே? அதே போல சிறப்பித்தல் வந்தால் பெருக்கு என்ற அர்த்தம். சரிதானே? பெருக்க வேணும். சரிதானே? வடிவா ஞாபகம். இந்த பெரிய அளவு திட்டம் வந்தால் பிரிக்க வேணும், சிறிய அளவு திட்டம் வந்தால் பெருக்க வேணும் என்ற மாதிரி ஞாபகம் வேணும். சரிதானே? இப்ப இதன் அடிப்படையில் எங்களுக்கு தெரிய வேணும், இந்த படம் எத்தனை மடங்கால பெருக்குது, சிறுக்குது? 4 மடங்கால. 4 மடங்கால. ஆகவே இதை நீங்க 4ஆல பெருக்க வேணும். பெருக்குனீங்கன்னா எத்தனை வரப்போகுது? 5 2 லட்சம். 2 20. லட்சம். 2 லட்சம் என்று சொல்லி வருகிறது. 1க்கு 2 லட்சம் என்ற மாதிரி எங்களுக்கு வினா பகுதிக்கு விடை வருகிறது. சரி, இப்ப சொல்லி தந்த இந்த 5 வினாவில எனக்கு சந்தேகம் இருக்குது சார், எதுக்கும் எனக்கு டவுட் இருக்குது சார் என்றார்கள். வடிவா கையுசத்தி கொண்டு கேட்கலாம். நுகாட சத்தத்தை காண இல்ல. சார் பின்னிய சுவடு என்ற பிணையல் சுவடு என்றுவாங்க. பின்னிய சுவடு அல்லது பிணையல் சுவடு என்று சொல்லி சொல்லுவாங்க. இந்த சுவடு என்றால் பள்ளத்தாக்குக்கு அண்மையில் இருக்கிறது தான் நாங்க சுவடுகள் என்று சொல்லி சொல்லுவோம். சரிதானே? இந்த 2 சுவடுகள் இணையப்பட்டு வரும் என்றால் அதை நாங்க சொல்லுவோம் வந்து பின்னிய சுவடு அல்லது பிணையல் சுவடுகள் என்று சொல்லி சொல்லுவோம். சரிதானே? இதெல்லாம் நீங்க இடவிளக்க படங்கள்ல படிச்சிருக்க வேணும். இந்த பின்னிய சுவடு, பிணையல் சுவடு, அதுகள் எல்லாம் எப்படி வரும், என்ன மாதிரி வரும், அதில் எப்படி கண்டுபிடிக்கிறது, என்ன மாதிரி கண்டுபிடிக்கிறது என்றெல்லாம் உங்களுக்கு சரியான வகையில தெரிந்திருக்க வேணும். நான் நினைக்கிறேன் 1க்கு 50,000 இதுக்கும் போட்டு நான் நினைக்கிறேன் இல்லையா எவஞ்சலின்? ஆம் சார். அதுக்கு நான் தந்தேன் நான் உங்களுக்கு. சரிதானே? இதுல நான் நல்ல வடிவா உங்களுக்கு இந்த 1க்கு 50,000 நல்ல வடிவா உங்களுக்கு தந்திருக்கிறேன். அதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது, என்ன மாதிரி கண்டுபிடிக்கிறது, எப்படி செய்கிறது என்றெல்லாம் நான் இதை பின்னுக்கு வடிவா உங்களுக்கு தந்திருக்கிறேன். பிள்ளைகள் இதெல்லாம் வடிவா பார்க்க வேணும். இந்த இந்த இடவிளக்க படங்கள்ல கீழெல்லையில என்ன இருக்குது, மேலெல்லையில என்ன இருக்குது, இதுகளெல்லாம் சரியான வகையில நுணுக்கமா என்ன செய்ய வேணும்? பார்த்துக்கொள்ள வேணும். சரிதானே? இதுல நான் உங்களுக்கு ஒவ்வொன்றையும் படிவா நீட்டா தந்திருக்கிறேன். இடவிளக்க படங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது, இதுல எப்படி கண்டுபிடிக்கிறது. சரிதானே? இதைத்தான் நாங்க சொல்லுவோம் வந்து பிள்ளை சுவடு என்று சொல்லி சொல்லுவோம். சரிதானே? இதைத்தான் நாங்க என்ன சொல்லுவோம்? சுவடு என்று சொல்லி சொல்லுவோம். அதாவது எங்களுக்கு சுவடுகள் மிக இலகுவாக கண்டுபிடிக்கிறேன்டால் பள்ளத்தாக்கு அண்மையில வந்து மிக இலகுவாக வந்து இருக்கும். அதை நாங்க சிம்பிளா கண்டுபிடித்துக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சரிதானே? இதைத்தான் நாங்க சொல்லுவோம் வந்து சுவடுகள் என்று சொல்லி சொல்லுவோம். அதாவது வந்து உயர்நில பகுதியிலிருந்து தாழ்நில பகுதியை நோக்கி சமீர கோடுகள், அதாவது தாழ்ந்து, அதாவது உள்வளைந்திருக்கும் என்றால் அதை நாங்க சுவடுகள் என்று சொல்லி சொல்லுவோம். இதெல்லாம் நீங்க படிச்சிருக்க வேணும். இது 2 சுவடுகள் சேர்ந்திருக்கும் நாங்க அதை பிணியல் சுவடு என்று சொல்லி சொல்லுவோம். சரிதானே பிள்ளை? அடுத்தது சியாம் என்ற படியம் கேளுங்க தம்பியா. சிரேன் சியாம். சார் இந்த 3வது கேள்வி இருக்கா? என்னண்டு 3வது? இப்போ நீங்க தந்ததுல 3வது. ஓமா 3வது கேள்வி. அது ஒரு விளங்கப்படுத்தலாமா சார்? இந்த மெட்ஸ் பகுதியா? ஓகே, அது உங்களுக்கு வடிவா தெரிஞ்சிருக்கணும் பிள்ளை. இந்த அருகில சொல்லி இருக்கிற விஷயங்களை இப்ப நான் கதைச்சனா. சரிதானே? இந்த திட்டம் உங்களுக்கு விளங்கியிருந்தால் எங்களுக்கு தெரிய வேணும் 2 சென்டிமீட்டர் சமன் எங்களுக்கு 1 கிலோமீட்டருக்கு சமனாக இருக்கும். 2 சென்டிமீட்டர் சமன் 1 கிலோமீட்டருக்கு எங்களுக்கு சமனாக இருக்கும். எங்களுக்கு பரப்பளவு காண வேணும்னா நீங்க கட்டாயம் பாக்ஸ் அடிக்க வேணும். எங்களுக்கு தெரியும் இது வந்து 16 சென்டிமீட்டர், இது வந்து 10 சென்டிமீட்டர். எங்களுக்கு தெரிய வேணும் 2 சென்டிமீட்டர் சமன் 1 கிலோமீட்டருக்கு சமன். ஆகவே 16 சென்டிமீட்டர் 8 கிலோமீட்டருக்கு சமனாக இருக்கும். அதே போல 10 சென்டிமீட்டர் எங்களுக்கு 5 கிலோமீட்டருக்கு சமனாக இருக்கும். 8 அதாவது 5 கிலோமீட்டரையும் 8 கிலோமீட்டரையும் பெருக்கினீங்கன்றால் எங்களுக்கு 40 கிலோமீட்டர் வர்க்கம் என்று சொல்லி வரும். இப்ப விளங்குதா பிள்ளை? ஓம் சார். கேளுங்க முஸ்கான். சார் படங்கள்ல வந்து 2 படங்களுக்கு சார், சாதாரண படம், சிறப்பு படம், அதை பத்தி சார் சொல்லுங்க.
அந்த சாதாரண படம் சிறப்பு படம், அந்த சிறப்பு படம்ன்றதுதான் கருப்பொருள் படம் என்று சொல்லி சொல்லுவோம். அந்த சிறப்பு படம்ன்றது தான் நாங்க என்ன சொல்லுவோம், இந்த கருப்பொருள் படம் என்று சொல்லுவோம். சிறப்பித்து சொல்லும் ஒரு விஷயத்தை விசேடிச்சு, விசேட படம், சிறப்பு படம் என்றெல்லாம் இந்த கருப்பொருள் படத்துக்கு மறுபெயர்கள் இருக்குது. நாங்க சாதாரண படம், தரைத்தோற்ற படம், இடவிளக்க படம் என்று நாங்க இடவிளக்க படத்துக்கு சொல்லுவோம். சரிதானே? கருப்பொருள் படம்ன்றது அதாவது நீங்க சொன்ன மாதிரி சிறப்பு தேச படம் பண்ணுவோம் அல்லது சிறப்பு படம் பண்ணுவோம். யாதாயினும் ஒரு கருவினை அல்லது யாதாயினும் ஒரு அம்சத்தினை அல்லது ஒரு பௌதிக பண்பாட்டு அம்சங்களை தனித்தனியாக வந்து சொல்லும் என்றால் அதை நாங்க சொல்லுவோம் வந்து சிறப்பு தேச படம் அல்லது கருப்பொருள் படம் என்று சொல்லி சொல்லுவோம். சாதாரண படம் அல்லது தரைத்தோற்ற படம் அல்லது வந்து இடவிளக்க படம் என்றால் பௌதிக பண்பாட்டு அம்சங்களை ஒருமித்து ஒன்றாக வந்து கதைக்கும் என்றால் அதை நாங்க வந்து சொல்லுவோம் சாதாரண படம் அல்லது இடவிளக்க படம் என்று சொல்லுவோம். இப்ப சரியா தம்பி? ஓகே சார். இதுல மறுபெயர்கள் நிறைய இருக்குது. சரிதானே? அதெல்லாம் நாங்க பின்னுக்கு பேப்பர் கிளாஸ் செய்யும் போது பின்னுக்கு பார்ப்போம். ஒவ்வொரு விஷயங்கள் செய்யும் போது அதுகளுக்கு எப்படி நுணுக்கமா கேள்வி வரும், மறுபெயர்கள் எப்படி இருக்குது. ஏனென்றால் பிள்ளைகள் வடிவாறு ஞாபகம் வச்சிருக்க வேணும். நீங்க இந்த புவியியலை பொறுத்த வரைக்கும் இப்ப உங்கள்ட்ட கேள்வியெல்லாம் மறுபெயரை வச்சு கொண்டுதான் கேள்வி வைக்கிறாங்க. அப்ப நீங்க நிறைய மறுபெயர்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். அப்பதான் நீங்க பயப்படாத வகையில பேப்பரை செய்வீங்க. சமீனா கேளுங்க பிள்ளை. சார் பின்னியாருக்கும் ஆற்றிடை தீவுக்கும் என்ன வித்தியாசம்? என்னண்டு பின்னிய ஆறுக்கும் ஆற்றடை தீவுக்கும் என்ன வித்தியாசம் என்று கேக்குறீங்க? அப்படியா? ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தானே? ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் ஆறு வந்து அந்த தீவை வந்து உருவாக்கி கொண்டு போகும். இதுக்கு பிள்ளை நீங்க நிறைய சமீனா என்னோட கிளாஸுக்கு வாருங்க இல்ல வாருங்களா பிள்ளை இல்லையே? ஓ சார் இப்ப நியூ ஜாயின் ஆகிக்கிறேன். நீங்க ஜாயின் பண்ணீங்க இல்லையா? ஓகே, இங்க வடிவா பாருங்க பிள்ளை. எங்களுக்கு தெரிய வேணும் இந்த ஆற்று தீவு. ஓகே, வடிவா பாருங்க. இந்த ஆற்று தீவுன்றது இதுதான். சரிதானே? இந்த இதுக்குள்ள பாருங்க. இதுதான் நாங்க சொல்லுவோம் வந்து பின்னிய அருவி அல்லது பின்னல் அருவி என்று சொல்லி சொல்லுவோம். பின்னிய அருவி அல்லது பின்னல் அருவி என்று சொல்லி சொல்லுவோம். அந்த பின்னிய ஆறு அல்லது வந்து பின்னல் அருவி என்றது எங்களுக்கு தெரியும். ஒரு ஆறு வந்து இப்படி வளைஞ்சு கொண்டு போகும் இல்லையா? இப்படி போகும்போது இதுல பாருங்க, இதுல உருவாக்கப்படுற இந்த இதுக்கு பெயர் தான் நாங்க ஆற்றிடை தீவு என்று சொல்லி சொல்லுவோம். சரிதானே? இதுக்கு பேர் நாங்க என்ன சொல்லுவோம், இந்த ஆற்றிடை தீவு என்று சொல்லி சொல்லுவோம். ஆனால் இப்படி உங்களுக்கு இப்படி பொக்ஸ் அடிச்சு கேட்டாங்கன்னால் நீங்க ஆற்றிடை தீவு எழுதினாலும் உங்களுக்கு புள்ளி வழங்குவாங்க, பின்னி ஆறு எழுதினாலும் உங்களுக்கு புள்ளி வழங்குவாங்க. சரியா சமீனா? சரி சார். இப்ப நீங்க எத்தனையாவது படத்துல வந்தீங்க இடவிளக்க படத்துல சமீனா? நான் இப்ப ஒன்று தான் படிச்சுக்கிறேன் உங்கள்கிட்ட. ஒரு இடவிளக்க படம் தான் படிச்சிருக்கிறீங்க. ஓ சார். ஓகே. ஆனா பிள்ளைகள் நீங்க தீவு என்று சொல்லி கதைக்க கூடாத. இந்த தீவு என்று சொல்லி கதைச்சிங்கன்னு சொல்லி சொன்னால் அது வந்து எங்களுக்கு தெரியும் இலங்கையும் ஒரு தீவு தான். அப்ப நீங்க தீவுன்னு சொல்லி கதைக்க கூடாது, ஆற்றிடை தீவு என்று சொல்லி கதைக்கிறது தான் மிக பொருத்தமாக இருக்கும். உங்களுடைய கடந்த கால பேப்பர்களை போய் எடுத்து பாத்தீங்கன்னா அதுகள் ஆற்றிடை தீவுகள் என்று சொல்லித்தான் விடைகள் ஸ்கீம்ல கொடுத்துருக்காங்க. சோ தீவு என்று சொல்லி நீங்க மொட்டையா எழுதக்கூடாது, ஆற்றிடை தீவு என்று சொல்லி எழுதி கொள்ளுங்க. சரிதானே? சரி சார். ஓகே. மற்ற யாருக்கும் சந்தேகம் இருக்கிறார்கள்? சார் சொல்லுங்க. படங்களினுடைய அந்த சிறிய அளவு திட்டங்கள் எப்படி இருக்கும் சார்? என்னண்டு படங்களினுடைய சிறிய அளவு திட்டம்? சிறிய அளவு திட்டம்ன்றது 1க்கு 1 லட்சம், 1க்கு 2 லட்சம், 1,50,000, 2 லட்சம், 2 லட்சம் அளவு திட்டம் வடிவப்பாங்க. அளவு திட்டம் பெருத்தால் படம் சுருக்கும் பிள்ளை. அப்ப நாங்க சிறிய அளவு திட்டம் சொன்னால் அந்த எங்களுக்கு தெரியும் 2 லட்சம், 3 லட்சம், 4 லட்சம் அப்படி இருக்கிறது தான் நீங்க சொல்ல வேணும். சரிதானே? ஓகே சார். இதெல்லாம் நீங்க படிச்சிருக்க வேணும் பிள்ளை. முன்னுக்கெல்லாம் படிச்சிருப்பீங்கன்னா சிம்பிளா செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். சரிதானே? பெரிய அளவு திட்டம் என்றால்? பெரிய அளவு திட்டம் சொன்னால் 1க்கு 50,000 விட குறைவாக இருக்கிற எல்லாமே வந்து பெரிய அளவு திட்டம் தான். சரியா பிரச்சனையா? சரி. ஓகே. 1க்கு 50,000 விட குறைவாக இருக்கிற எல்லாமே பெரிய அளவு திட்டம், 1க்கு 50,000 விட பெருசா இருக்கிற எல்லாமே சிறிய அளவு திட்டம். சரியா பிள்ளை? சரி சார். ஓகே ஓகே. எவஞ்சலி நாங்க எந்த இடவிளக்க படங்கள் பார்க்கிறோம் இப்ப? அஃப்லான் மௌனியா பார்க்கணும் சார்.
பவுனியா சரிதானே. நாங்க காலையில பவுனியா படத்தை எல்லாரும் எல்லாரும் நேரத்துக்கு அனுப்பிட்டேன். சோ நீங்க எல்லாரும் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ நாங்க காலை கிளாஸ்ல வந்து நாளைக்கு 5 மணிக்கு பவுனியா இடவிளக்கப்படத்தை பார்ப்போம். சரிதானே. ஓகே சார். ஓகே ஓகே சார். சரி ஓகே பிள்ளைகள Sir. தேங்க்யூ. சார் உங்களோட கிளாஸ்ல sir. தொடர்ந்து என்ன செய்யற? ஓமோம் இவங்களுக்கு பிள்ளை இப்ப உங்களுக்கு மாடல் பேப்பர் போகுது. நான் உங்களுக்கு தியரி எல்லாம் முடிச்சிட்டேன். இப்ப இவங்களுக்கு மாடல் பேப்பர் தான் போய் கொண்டிருக்கு. ஏன்னா 13ஆம் ஆண்டு ஸ்டார்ட் பண்ண வேணும் இல்லையா. அதால உங்களுக்கு 3 மாடல் பேப்பர் முடிய 13ஆம் ஆண்டு ஸ்டார்ட் பண்ணுவேன். சரிதானே. சார் சொல்லுங்க தம்பி. சார் அந்த நம்பர்ல தொடர்பு கொண்டோம் சார் உங்கள்ட்ட அந்த கிளாஸுக்கு வரேன். நம்பர்ல அந்த கதைச்சிங்கன்னு சொன்னா நான் உங்களுக்கு டீடைல்ஸ் அனுப்பிடுவேன். நீங்க பேமெண்ட் பண்ணி கிளாஸ்ல ஜாயின் பண்ணுங்க. சரிதானே. ஓகே சார். ஓகே ஓகே.